அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு பர்த்ருஹரி அருளிய நீதி சதகம். இப்ப இந்த நீதி சதகம் பாடல்கள்ல கடந்த வகுப்புகள் மூலமா 89 பாடல்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்ப மொத்தம் 100 பாடல்கள். சதகம் அப்படின்னா 100 அப்படின்னு பேரு. அப்ப இந்த 100 பாடல்கள்ல இன்னைக்கு நாம பாக்கி ஒரு 11 பாடல்கள் இருக்கு. அப்ப அந்த 11 பாடல்களையும் நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். இன்னும் நாள் கடத்த வேண்டாம்னு பார்க்கிறேன். ஆகவே இன்றைக்கு அப்படியே வேகமா பாடல்களை முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிட்டு போகலாம். கடைசியில நேரம் இருந்தா மற்ற விஷயங்கள் பேசலாம். இப்போ பாடல் 90. சுஜதி தாவத சேஷ குணகரம் புருஷரத்னம் அலங்கரணம் புவஹ ததபி தக்ஷணபங்கி கரோதி சேதஹ கஷ்டம் அபண்டிததா விதேக. இது பாடல் 90. இந்த பாடல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த பூமிக்கு அணிகலனாக அனைத்து நற்பண்புகளையும் உடைய மகான்கள் அல்லது ஞானிகள் மட்டும்தான் உண்மையான அலங்காரம் என்பதினாலே, அத்தகைய மனிதருள் மாணிக்கமாக திகழ்கின்ற உத்தம ஞானிகளின் சிலரின் ஆயுட்காலத்தை காணும்போது, ஐயகோ கொடியது இந்த விதியின் வலிமை அப்படின்னு சொல்றார். அதாவது பர்த்ருஹரி இந்த விதியின் வலிமையை பற்றி கடந்த சில பாடல்கள்ல பேசிக்கிட்டு இருக்கார். ஏன்னா விதி ரொம்ப வலிமையானது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்ப இந்த பூமிக்கே அணிகலனாக யார் இருக்கிறார்கள் என்று நம்ம கடந்த பாடல்கள்ல பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அணிகலன் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க பூமிக்கே அணிகலனாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஞானிகள் இருக்கிறார்கள், மகான்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அப்படிப்பட்ட ஞானிகளுடைய சிலருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா குறைந்த ஆயுட்காலத்திலேயே முடிஞ்சிடுது. நீண்ட ஆயுட்காலம் அவர்கள் வாழ்வதில்லை. அப்போ அந்த மாதிரி மகான்கள் நல்ல தீர்க்காயலா நீண்ட காலங்கள் வாழ்ந்தார்கள் என்றால் இந்த சமுதாயத்துக்கு இன்னும் நல்ல சிறப்பான விஷயங்களை கொடுக்கலாம். ஆனா இயற்கை என்ன பண்ணுதுன்னா அவங்கள சீக்கிரம் கூப்பிட்டு போயிடுது, அந்த பாடியை சீக்கிரம் எடுத்துக்குது. அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த விதியின் வலிமை மிக மிக கொடியது அப்படிங்கிறாரு. அந்த விதிப்படி தானே வாழ்ந்தாகணும். அது ஞானியா இருந்தாலும் சாதாரண மனிதனா இருந்தாலும் அந்த விதி தான் அவங்கள வழி நடத்தி கொண்டு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இங்க நம்ம அந்த விதி அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஊழ்வினைகள், நாம் செய்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது அடிப்படையில நம்ம அதை பார்க்கிறோம். அந்த விதிங்கிற விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கிட்டு வரோம் இல்லையா? இந்த பிறவிக்கு வரும்போது அது பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பிராரப்த கர்மா படிதான் நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் எடுக்கப்பட்ட படம் தான். நாம எதையும் மாற்ற முடியறதில்ல. அப்ப அது அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம அப்படியே பயணிக்கிறோம். நாம ஏதாவது மாற்ற முயற்சி பண்ணாலும் பெரும்பாலும் நடக்கிறது இல்ல. அப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது விதி வலிமையாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்ப நாம இந்த பாடத்திட்டங்கள்ல கொஞ்சம் ஆழமாக ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது, இப்ப இந்த விதியை நம்ம எப்படி மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற சில ரகசியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? கடந்த பாடங்கள்ல பார்த்தோம். அதாவது விதி ரொம்ப வலிமையானது, கொடியது. அந்த விதி நம்மள இப்படித்தான் வழி நடத்தி கொண்டு போகும். அதை ஒருத்தரும் மாற்ற முடியாது. ஆனா யாரால மாற்ற முடியும்? ஞானிகளால கூட மாற்ற முடியாத நிலையை இவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த மனிதருள் மாணிக்கமாக திகழ்கின்ற உத்தம ஞானிகள் கூட, இந்த பூமிக்கே அணிகலனாக இருக்கின்ற நற்பண்புகளை உடைய மகான்கள் கூட குறுகிய ஆயுட்காலத்தை காணும்போது அந்த விதி மிகவும் வலிமை வாய்ந்தது என்று பார்க்க முடிகிறதுன்னு சொல்றாரு. அப்ப நாம இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதாவது நம்முடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறதெல்லாம் விதியினுடைய அடிப்படையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சராசரியாக ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் விதியினுடைய அடிப்படையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தன் 50 ஆண்டுகள் வாழணும், ஒருத்தன் 80 ஆண்டுகள் வாழணும், ஒருத்தன் 100 ஆண்டுகள் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் அவரவர்களுக்கு உண்டான பிராரப்த கர்மா தான் அதை கொண்டு போகும். அப்பதான் அவங்க வாழ்க்கை அவ்வளவு காலங்கள் வாழ முடியும். கொடுக்கப்பட்ட அந்த நியதிப்படி. அப்ப சில மகான்கள் குறுகிய காலத்திலேயே இந்த உடலை விட்டுட்டு போறாங்க இல்லையா? அப்ப எதனால அவங்களுக்கு அப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அது விதிதான் அப்படி அவங்கள கொண்டு போகுது அப்படிங்கிறத இங்க சொல்றாரு.
அப்போ நம்ம இத மாற்ற முடியாதா அப்படின்னு பார்த்தா, மகான்களுக்கு வந்து அத மாற்ற வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க உடலே இல்லையா? அவங்க அந்த ஞானத்துல தெளிவாயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட நியதிய அப்படியே அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்ப அவங்க அப்படியே கடந்து போறாங்க அப்படிங்கிற மாரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இங்க ஆயுட்காலத்த அதிகரித்து அவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்க குடுக்க வேண்டிய விஷயத்த குடுத்துட்டாங்க. அல்லது இன்னொரு உடல்ல வந்து வேற ஒருத்தருக்கு குடுக்க போறாங்க. அப்ப வந்து நானே தான் அத செய்யணும் அப்படிங்கிற ஒரு அகங்காரமும் அவங்க கிட்ட கிடையாது. ஆகவே அவங்க அந்த ஆயுட்காலத்தை பற்றி மகான்கள், ஞானிகள் கவலைப்படுவதில்ல. ஆனா பர்த்ருஹரி என்ன சொல்றாருன்னா, இந்த விதி ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால மகான்களுடைய ஆயுட்காலம் சிலருக்கு குறுகியதாக இருக்கிறது அப்படின்னு சுட்டிக்காட்டுறார். அப்ப நாம இந்த பாடத்திட்டங்கள்ல என்ன சொல்ல வந்தோம்னா, இந்த விதியை நம்ம எப்படி மதியால் வெல்வது அப்படிங்கிறதுக்கு தான் ஐடியா குடுத்தோம். என்ன மாரி குடுத்தோம்னா, இந்த தனி மனசுல மனம் போன போக்குல வாழுகின்ற வாழ்க்கை வந்து நம்முடைய விதிப்படி வாழ வைக்குது. ஆனா நம்ம இந்த அத்தியாத்ம யோகத்தை கற்றுக்கொண்ட ஞானத்தினால, இங்க நம் செயலாவது ஒன்றும் இல்லை. எல்லாம் அவனுடைய செயல் என்று ஈஸ்வரனிடத்திலே நாம் நம்மை ஒப்புவிக்கும்போது, நம்முடைய செயல்கள் எல்லாம் என்னவா மாறுது? கர்ம யோகமாக மாறுது. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? சராசரி மனிதன் வந்து செயல் செய்யும்போது அது கர்மா. அந்த கர்மா வந்து பாவம், புண்ணியம் அப்படிங்கிற 2 விஷயங்களும் நடைமுறையில கொண்டு வரும். அது அவனுக்கு நடந்தே தீரும். ஆனா இந்த அத்தியாத்ம யோகத்தை கற்றுக்கொண்ட ஞானிகளுக்கு வந்து இந்த புரிதல் வந்துருது. இங்க வந்து என் செயல் ஒன்றும் இல்ல. எல்லாம் அந்த நியதிக்குள்ள, இயற்கையினுடைய நியதிக்குள்ள, இறைவனுடைய நியதிக்குள்ள இருக்கு. ஆகவே நான் இதை செய்யல. அவனுடைய நியதிப்படி இது நடக்குது அப்படிங்கிற புரிதலோடு அவர்கள் காரியம் மாற்றும்போது, அந்த காரியத்தின் மீது அவர்களுக்கு பற்று கிடையாது. இது நான் செய்கின்றேன், எனது, என்னுடையது அப்படிங்கிற அபிமானம் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட மகான்கள், ஞானிகள் வாழ்க்கையில அவர்களால் உண்டாக்கிக் கொண்ட செயல் விளைவுகள் எல்லாம் என்னவா மாறுது? கர்ம யோகம் என்று சொல்லப்படுகிறது. நம்ம ஏற்கனவே இத பற்றி நெறைய பேசியிருக்கிறோம். பகவத்கீதையில கூட கர்ம யோகம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இப்ப கர்மாவுக்கும், கர்ம யோகத்துக்கும் வித்தியாசம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா கர்மம் அப்படிங்கிறது பிரதிபலன்களை எதிர்பார்த்து செய்வது. அதனால அதனுடைய லாபம், நஷ்டம் நமக்கு வரும். அது நல்லதா இருந்தா நமக்கு புண்ணியமும், கெட்டதா இருந்தா பாவமும் வந்து சேரும். அது வந்து நம்முடைய செயல் விளைவுகளுக்கு உண்டான பலன். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். ஆனா ஞானிகள் வந்து அதை நான் செய்றேங்கிற அபிமானம் இல்லாம அந்த செயல அவங்க செய்றாங்க இல்லையா? அதனால அவங்களது வந்து செயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கர்மா அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. அதை கர்ம யோகம் என்று சொல்கிறோம். அப்ப ஞானிகள் செய்கின்ற செயல் எல்லாமே கர்ம யோகம் தான். ஏன் கர்ம யோகம் என்று சொல்றோம் அப்படின்னா, அவர்கள் எந்த செயல் செய்தாலும் அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டார்கள். அந்த செயலினால எனக்கு இந்த மாரி லாபம் கிடைக்கணும், நஷ்டம் ஆயிடுமோ அப்படின்னு பயமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதாவது புண்ணியம் வரணும், பாவம் வரக்கூடாது அப்படிங்கிற பயமெல்லாம் கிடையாது. அவங்க எத செஞ்சாலும் அத அவங்க செய்யல. அந்த ஞானிகளை வந்து அந்த இறைத்தன்மை ஆட்டிவிக்குது. அப்ப அவர்கள் ஆடுகிறார்கள். அப்படிங்கிற அடிப்படையில அவங்க இந்த உலகத்துல இயங்குறதுனால, அவர்கள் அந்த செயல் விளைவுகளால் பாதிக்கப்பட மாட்டார்கள். அந்த செயலினுடைய பற்றினால் அபிமானம் வைக்க மாட்டார்கள். ஆகவே அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் கர்ம யோகம் என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த கர்ம யோகமாக நடக்கிறத தான் நம்ம இங்க விழிப்புணர்வுன்னு சொல்றோம். அந்த விழித்துக் கொண்ட விவேகத்தினால அந்த காரியம் நடைபெறும். அது கர்ம யோகமாக மாறும். அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு வந்து ஆகாமிய கர்மா சேராது. இனி வர இருக்கின்ற கர்மா கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சஞ்சித கர்மாவும் இப்ப இவங்களுடைய ஞானத்தினால சுட்டெரிக்கப்பட போகுது. புதியதாக இவர்களுடைய செயல் விளைவுகள் எல்லாம் சேரப்போறதும் இல்ல. ஆகவே இவர்களுக்கு இந்த பிராரப்தம் கொண்டு வந்தத மட்டும் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போக வேண்டியதுதான். மற்றபடி இனிமேல் அவர்களுக்கு சஞ்சிதமும் கிடையாது, ஆகாமியமும் கிடையாது. ஆகவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கர்ம யோகமாக வாழுகின்றார்கள். அவர்கள் நன்மை தீமைகளால் பாதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் தான் விதியை மதியால் வெல்லுகின்றார்கள் என்று நாம பார்க்க முடியுது. அதை நம்ம இங்க ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, இங்க ஞானிகளுடைய வாழ்நாள்ல கம்மியா இருந்தாலும், அவர்கள் அதை விரும்பித்தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படிங்கிறது இந்த 90வது பாடல்ல பார்க்கிறோம். அடுத்தது 91. அயம் அம்ருத நிதானம் நாயகோப்யோஸ்தினாம் சதா பிசகனுயாதः சம்பு மூர்தோ வதம் சகா விரஹயதி ந சைனம் ராஜயக்ஷமா சசாங்கம் ஹதவிதி பரிபாகா கேன வா லங்கனியகா. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து இந்த பூமியில விளையக்கூடிய தாவரங்கள் இருக்கு இல்லையா? செடி கொடிகள் அதையெல்லாம் வந்து ஒரு மூலிகையாக மாற்றக்கூடிய ஒரு
மகத்தான விஷயமாக இருக்கு. ஆக அந்த மூலிகை செடிகளுக்கு காரணமாக சந்திரன் தான் இருக்குது அப்படிங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இத சொல்றாரு. அதாவது அந்த சந்திரனிடத்திலேயே நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அதனுடைய மருத்துவ தன்மையை தான் இந்த பூமியில இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகளுக்கெல்லாம் கொண்டு வந்து மூலிகைகளாக மாற்றுது. ஏன்னா இந்த செடி கொடிகள் எல்லாம் எப்படி மூலிகை தன்மையை அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரனுடைய ஒளியினால தான் அது மூலிகை தன்மையாக மாறுது. அப்ப சந்திரன் வந்து அமுதத்தின் உறைவிடம் அப்படிங்கிறார். அதாவது அந்த மூலிகைகளை உருவாக்குவதற்கான அந்த முக்கிய பங்கு வந்து சந்திரன் தான் வழிவகுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ மூலிகைகளுக்கெல்லாம் தலைவனாக சந்திரனே இருக்குது. அப்படிப்பட்ட சந்திரன் வந்து பல மருத்துவர்களுக்கு சமம். ஏன்னா அது எல்லாமே மூலிகைகளாக மாற்றக்கூடிய அவ்வளவு மகத்தான ஒரு மருத்துவ தன்மையில இருந்தாலும், எல்லா மூலிகைகளுக்கும் மருத்துவ குணத்தை கொடுக்கின்ற அளவுக்கு அது சிறப்பாக இருந்தாலும், உயர்வாக கருதப்பட்டாலும், இன்னும் கூட சிவபெருமானுடைய தலையிலே வந்து ஒரு அணிகலனாக திகழ்ந்தாலும், இப்ப இந்த பிறை, இந்த நிலவு, சந்திரன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்ப எப்படி நாம வந்து நம்முடைய இந்து தர்மத்துல வந்து சிவபெருமானுக்கு வந்து ஜடாமுடியில வந்து ஒரு பிறை மாரி வச்சு பார்க்கிறோம். அது மாரி இஸ்லாத்தும் பாக்குது. இஸ்லாமிய மதமும் சந்திரனை வந்து ஒரு தெய்வீக வடிவமா பாக்குது. அப்ப அதனால அவங்களும் பிறையை வந்து வழிபடுவார்கள். அப்ப அப்படி ஒரு முக்கியத்துவம் சந்திரனுக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது? தெய்வீக தன்மையில் சந்திரனை ஏன் போற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, அந்த சந்திரன் தான் பூமியில இருக்கின்ற மூலிகைகளுக்கெல்லாம் முக்கியத்துவமா இருக்கு. ஏன்னா பூமியில இருக்கிற அத்தனை மூலிகைகளும் சூரியனுடைய வெளிச்சத்தில் மட்டும் வளர்வது கிடையாது. இரவில் சந்திரனுடைய ஒளியை பெற்றுக் கொள்வதனால் தான் அதனுடைய விசேஷ தன்மை அங்க விரிவாக்கப்படுகிறது. மூலிகை தன்மையை அடைகிறது அப்படிங்கிற உண்மையிலே இங்கு மருத்துவ உலகமும் சொல்லுது, அறிவியல் உலகமும் சொல்லுது. அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆக இங்க மூலிகைகள், மூலிகை செடிகள், ஔஷதங்கள் அப்படிங்கன்னா அத மூலிகைகள்னு சொல்லுவோம். அப்ப அந்த மூலிகைகள் உருவாவதற்கு சந்திரன் முக்கிய பங்கு வகிக்கிறதுனால சந்திரனை நாம் போற்றுகின்றோம், உயர்வாக கருதுகின்றோம், அதை வழிபடுகின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட சந்திரனுக்கு கூட பார்த்தீங்கன்னா, காச நோய் போன்ற ஒரு தேய்மானம் விடுவதில்லை அப்படிங்கிறாரு இங்க. அதாவது சந்திரனுக்கு ஏன் வந்து காச நோய்ங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்றாரு அப்படின்னா, இப்ப சந்திரன் வந்து தேய்ஞ்சுக்கிட்டே போகுதுல்ல. சந்திரன் வந்து ஒரு முழு நிலவா இருக்கு. ஆனா அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேய்ஞ்சு அப்புறம் சந்திரனே இல்லாம போறது தான் நம்ம அமாவாசைங்கிறோம். அப்ப சந்திரனும் கூட தேய ஆரம்பிக்குது. அப்ப அதுக்கு ஒரு தேய்மானம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, ஒரு நோய் அவருக்கு இருக்குது. ஆகவே இந்த ஊழ்வினை நியமத்தை யாரால் தான் மீற இயலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றார் இந்த 91வது பாடல்ல. இந்த 91வது பாடல்ல வந்து இந்த ஊழ்வினை பற்றி பேசுறார். இதுக்கு முன்னாடி அதான் பேசினார். ஏன்னா இங்க வந்து நம்ம பிராரப்தம், ஆகாமியம், சஞ்சிதம் அப்படிங்கிற வினை பயன்களை பத்தி தானே இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த வினை பயன்கள் வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு, மனிதர்களுக்கும் இருக்கு, அது கிரகங்களுக்கும் இருக்கு. ஆகவே சந்திரன் கூட பாத்தீங்கன்னா அதனுடைய ஊழ்வினை பயனால காச நோய் போல ஒரு காச நோய் வந்தா என்ன ஆகும்? எலும்புருக்கி நோய் தானே காச நோய். அப்படி நுரையீரல்ல வரக்கூடிய காச நோய் இதெல்லாம் என்ன பண்ணும்? அப்படியே அந்த உறுப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உரிக்கிடும். அது இல்லாம பண்ணிடும். அந்த உறுப்பே வந்து டேமேஜ் ஆயிடும் நாளடைவுல. அப்ப அந்த மாதிரி இங்க சூரியனுடைய ஒளியை வாங்கி கொண்டு பிரதிபிம்பிக்கின்ற சந்திரனாக இருந்தாலும் கூட அதற்கு கூட தேய்மானம் விடுவதில்லை. ஆகவே ஊழ்வினை நியமித்ததை யாரால் தான் மீற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இங்க சொல்ல வர்றாரு. அது எதுக்காக சொல்ல வர்றாருன்னா, இதுதான் பிராரப்தம். இந்த வினையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அது கிரகங்களுக்கும் உண்டு. ஆகவே அவரவர் வினைவெளி, அவரவர் அனுபவம். ஆகவே இந்த வினையிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க வலியுறுத்துறார். அதை வந்து நம்ம உண்மையாகவும் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த பிறப்பினுடைய மாறுபாடுகளை பார்க்கிறோம். மனிதனுடைய அந்த வேறுபாடுகள் எல்லாம் ஏன் மாறி மாறி இப்படி இருக்கு? இவன் ஏன் இப்படி கால் இல்லாம பிறக்கிறான்? அவன் ஏன் கை இல்லாம பிறக்கிறான்? இவன் ஏன் கண் இல்லாம பிறக்கிறான்? அப்படின்லாம் நம்ம பார்க்கும்போது, இதெல்லாம் ஊழ்வினை பயன் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த பிறவி இப்படி மாறுபட்டு அவங்களுக்கு வருது. அப்ப இந்த பிறவி பயனுக்கான அவர்களுடைய வினை தான் இந்த மாதிரி அவர்களுக்கு உடலை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் பேசுது. சில மதங்கள், சில சமயங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், உண்மை நிலை என்ன அப்படின்னா, நம்மளால இப்படிதான் இதை வந்து நிரூபிக்க முடியும். வேற எந்த வகையிலும் இதை நிரூபிக்க முடியாது. இல்லன்னா ஒரு பிறந்த குழந்தை வந்து என்ன பாவம் செஞ்சது? வாழுகின்ற வாழ்க்கையில வந்து ஒரு மனிதன் அந்த காலத்துல அப்படிலாம் தவறு செஞ்சுட்டாங்க, இப்ப அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னா, சரிங்க அத நம்பலாம். ஆனா பிறந்த குழந்தை வந்து எந்த தவறுமே செய்யல. ஆனா அது ஏன் ஊனமா பிறக்குது, கண் இல்லாம பிறக்குது, கை இல்லாம பிறக்குதுன்னா,
அப்ப அது ஏதோ தவறு செய்யறதுனால அது ஊனமா இருக்குது அப்படின்னா, அந்த நிலைப்பாடு என்ன காரணம்? அந்த வினை பயன் தான் காரணம். அப்ப அது முற்பிறவியில செய்திருக்கிற வினையாக கூட இருக்க முடியும்ங்கிற அடிப்படையில தான் நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் அதை பிராரப்த கர்மான்னு சொல்லுது. சஞ்சீதத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வருகின்ற பிராரப்த கர்மா அப்படிங்கிறது. அந்த ஊழ்வினை வந்து மனிதனுக்கு மட்டுமல்ல, படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு. அது நிலவுக்கும் இருக்கு. ஆகவே நிலவு கூட அந்த ஊழ்வினுடைய அடிப்படையில் தான் தேய்மானம் ஆகிறது அப்படிங்கிறது இந்த பாடல்ல சொல்றாரு. அப்ப இந்த சந்திரனுடைய ஒளித்தாரைகள் தான் இங்க வந்து வெளிச்சத்தை பிரதிபிம்பிக்கின்ற தன்மையில அது மருத்துவ குணங்களை கொண்டதாக இந்த பூமியில் இருக்கின்ற மூலிகை செடிகளிலே பட்டு அந்த தாவரங்களை ஔஷதங்களாக, மூலிகைகளாக மாற்றுகின்றது அப்படிங்கிற அடிப்படையில இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு ஒரு நோய் இருக்குன்னா, அந்த மூலிகை செடிய சாப்பிட்டு நம்ம நோய குணப்படுத்திக்கலாம். அப்ப நம்ம நோய குணப்படுத்துவதற்கான ஒரு மருத்துவர் மாரியே இந்த சந்திரன் இருக்கு. இந்த சந்திரன் மருத்துவர் மாரி, அது ஒரு மருத்துவர் இல்ல, 100 மருத்துவர். சதயம் அப்படின்னா, சதபிசக் அப்படின்னா, நூற்றுக்கணக்கான மருத்துவர்களை கொண்டதாக இந்த சந்திரன் இருந்தாலும், அதுக்கே ஒரு நோய் இருக்கு. அதனுடைய உடம்பு வந்து தேயுது. கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போகுது. கடைசியில அமாவாசையில இல்லாமயே போயிடுது. ஆக அந்த நோய் அதுக்கு ஏன் வருது? அது அதனுடைய ஊழ்வினை அப்படிங்கிற மாரி இந்த பாடல்ல அந்த ஊழ்வினையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வைப்பதற்காக இப்படி ஒரு உவமானத்தை எடுத்து இங்க பேசுறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது பாடல் 91. அதாவது இப்ப இனிமேல் வர்ற பாடல்லாம் கொஞ்சம் அதிகமா ஊழ்வினை பேசுறார். ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ட நிறைவு செய்ய போறார். இந்த நீதி சாதகத்த வந்து நிறைவு செய்ய போறார். அப்ப வந்து மனிதன் எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படிங்கிற நெறைய விஷயங்கள சொன்னாலும், அந்த வாழ்க்கையினுடைய நீதி வந்து அவனுடைய பிராரப்த கர்மாவின் படி இருக்கிறதுனால, அது ஊழ்வினை சார்ந்து இருக்கும். ஆக அந்த மதி அப்படித்தான் அவன கொண்டு போகும். அப்ப அந்த மதியிலிருந்து அவன் விழித்துக் கொள்வதற்கான ஒரு விவேகம் அவனிடத்துல விழிப்புணர்வாக எப்படி மாறணும், அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப இன்னும் அந்த ஊழ்வினைகளுடைய ஸ்ட்ராங் டோஸ வந்து நமக்கு சுட்டிக்காட்டுறாரு. அந்த அடிப்படையில இப்ப 92வது பாடல், தைவேன பிரபுனா ஸ்வயம் ஜகதி யத் யஸ்ய பிரமாணிக்ருதம் ததஸ்யோபன மேன மனாகபி மகா நைவாஸ்ரஹயக காரணம். சர்வாசா பரிபூர்க்கே ஜலதரே ஸ்பர்சஸ்தயபி பிரத்யகம் சூக்ஷமா ஏவ பதந்தி சாதகமுகே வித்ராஹா பயோபிந்தவஹா. இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் வல்ல ஊழ்வினை என்பது இந்த உலகில் படைக்கப்பட்ட யாவைக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே விதிக்கப்பட்ட நியதி என்பதினாலே, அது எவ்வாறு தானாகவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோ, அதன்படிதான் அவைகளை அது வழி நடத்துகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றார். அதாவது ஒரு ஊழ்வினை என்பது வந்து ஒரு வலிமை வாய்ந்தது, எல்லாம் வல்ல சக்தி பெற்றது. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற எல்லாத்துக்குமே இப்படித்தான் அது இருக்கணும், இப்படித்தான் அது இயங்கணும், அது இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நியதிய வச்சிருக்கு. அந்த ஊழ்வினை ஒரு நியதிய வச்சிருக்கு. அந்த விதிக்கப்பட்ட நியதி வந்து தானாகவே உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த நிர்ணயிக்கப்பட்ட நியதிப்படி தான் அவைகள் வாழ முடியும், வழிநடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்றார். அப்ப இதுல இயற்கையின் வான்முகில் என்னதான் மிதமிஞ்சிய பெருமழையாக இந்த பூமிக்கு நீர்த்துளிகளை கொட்டினாலும், அதில் ஒரே ஒரு துளி மட்டும் தான் சிப்பிக்கு தேவை என்பது போல, ஒருவனுக்கு அவனது ஊழ்வினைப்படி என்ன கிடைக்க வேண்டுமோ, அது மட்டுமே அவனுக்கு கிடைக்கும் என்பதாக இங்க சொல்ல வரார். அதாவது இப்ப நம்ம இந்த பாடல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நமக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பிராரப்த கர்மாவின்படி நடைமுறையில இயங்கிட்டு இருக்கு. இப்ப இந்த இயக்கத்த நாம நிறுத்த முடியாது. அது அப்படியே இயங்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. அதான் நான் வந்து புரியிற மாரி சொல்றேன். படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த படத்த நம்ம அப்படியே அனுபவிக்க வேண்டியது தான். அந்த படத்துல வர்ற சீன அப்படியே என்ஜாய் பண்ண வேண்டியது மட்டும் தான் நம்ம வேல. அதுல என்ன போய் மாற்றம் பண்ண முடியும்? எடுக்கப்பட்ட படம். அது மாரி நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. அப்ப அந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய நம்ம அப்படியே வாழ வேண்டியது தான். மாற்றமெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? அப்ப அந்த நியதிப்படி அது அப்படியே நம்மள வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும்போது, இந்த இயற்கையினுடைய வான்முகில் அப்படின்னா, இந்த மேகக்கூட்டங்கள் வந்து பெருமழையாக இங்க பெய்யுது. எப்படி பூமியில நீர்த்துளிகளாக வானத்திலிருந்து கொட்டுது. ஆனா, அப்படி எவ்வளவுதான் நீர்த்துளிகள் வானத்திலிருந்து வானத்த பொத்துக்கிட்டு கொட்டுனாலும், சிப்பிக்கு வந்து ஒரே ஒரு நீர்த்துளி மட்டும் தான் தேவைப்படுது. கடல்ல இருக்கக்கூடிய சிப்பி இருக்கு இல்லையா? அந்த கடல் சிப்பிக்கு வந்து ஒரே ஒரு நீர்த்துளி, மழைத்துளி மட்டும் அதுல விழுந்தா போதும். அந்த நீர்த்துளி என்னவா மாறப்போகுது? அந்த சிப்பிக்கு முத்தா மாறப்போகுது. அப்ப அந்த சிப்பிக்குள்ள முத்து உருவாவதற்கு ஒரு மழைத்துளி வேணும்.
அது வந்து சுவாதி நட்சத்திரத்துல வந்து அந்த நீர் துளி சிப்பிக்குள்ள விழுந்தா அந்த சிப்பியில விழுந்த அந்த நீரானது முத்தாக மாறுது அப்படிங்கிறது சயின்ஸு சொல்லுது, சாஸ்திரமும் சொல்லுது. அந்த முத்து உருவாவதற்கான காரணம். அப்போ எவ்வளவுதான் மழை தண்ணி விழுந்தாலும் அந்த சிப்பிக்கு எப்படி ஒரே ஒரு துளி மழை துளி தான் கொடுக்கப்பட்டிருக்கோ, அது மாதிரி இங்க மனிதனுடைய வாழ்க்கையில அவரவரது ஊழ்வினைப்படி என்ன கிடைக்க வேண்டுமோ அது மட்டும் தான் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்ல 92வது பாடல்ல சொல்லிடுறாரு. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து அவன் அப்படி வாழ்றான், நான் ஏன் இப்படி வாழ முடியல? அவன் பணக்காரனா இருக்கான், நான் ஏழையா இருக்கிறேன். அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது அவரவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ, அது கொடுக்கப்பட்ட நியதிப்படி தான் நம்ம வாழ முடியும். அதுதான் ஊழ்வினை அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி தான் வாழ்க்கையினுடைய மாற்றங்களும். ஒருத்தனுக்கு நல்லா இருந்துட்டு இருப்பான், திடீர்னு ஏழையாயிடுவான். ஒருத்தன் ஏழையா இருப்பான், பணக்காரன் ஆயிடுவான். ஒருத்தன் நல்லாவே இருப்பான், திடீர்னு விபத்துல கை கால் போயிடும். ஒருத்தன் ஊனமா இருப்பான், திடீர்னு அவனுக்கு நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உண்டாகும். இதெல்லாம் நம்ம கையில இல்ல. அப்ப எல்லாமே அந்த ஊழ்வினைப்படி என்ன கிடைக்க வேண்டுமோ அது அவரவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த 92வது பாடல்ல கர்மாவை பற்றி பேசுறார். அடுத்தது 93. பத்ரம் நைவ யதா கரிர விடபே தோசா வசந்தஸ்ய கிம் நோலுகோ வியவ லோகத்தே யதி திவா சூரியஸ்ய கிம் தூசணம் தாரா நைவ பதந்தி சாதக முகே மேகஸ்ய கிம் தூசணம் யத்பூர்வம் விதினா லலாட லிகிதம் தன் மார்ஜித்தும் கக ஷமஹ. இது வந்து 93வது பாடல். இந்த பாடல்ல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஓமானத்தோட விளக்கம் கொடுக்கிறார். இந்த இலையுதிர் காலங்கள்ல மரங்கள் வந்து எப்படி இலைகளே இல்லை என்பதும், பகலிலே வந்து ஆந்தைக்கு கண் தெரியவில்லை என்பதும், மழை நீர் சிப்பிக்குள்ள விழாமல் போவதும் யாருடைய குற்றம்? எனவே விதியினால் ஏற்கனவே எழுதப்பட்ட இந்த நியதியை யாரால் அழிக்க இயலும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்லையும் மீண்டும் அந்த ஊழ்வினையை பற்றி பேசுறார். அதாவது இங்க என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, இப்ப மரங்கள்ல இருந்து இலைகள் எல்லாம் உதிரிடுது. இலையுதிர் காலங்கள்ல மரங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை இலைகளும் கீழே உதிரி பெரும்பாலான மரங்கள் மொட்டையா இருக்கு. அப்புறம் பகல்ல வந்து ஆந்தைக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. பகல் நேரங்கள்ல ஆந்தைக்கு கண்ணு தெரியாம போறதும், மழை நீர் வந்து சிப்பிக்குள்ள விழாம போறதும் யாருடைய குற்றம்? இதை வந்து யாருடைய குற்றமாக சொல்ல முடியும்? திடீர்னு இலையெல்லாம் உதிரி போச்சுங்க, மழை நீர் வந்து சிப்பிக்குள்ள விழ மாட்டேங்குதுங்க, ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரிய மாட்டேங்குது, இதுக்கு யாருங்க பொறுப்புன்னா இத எப்படி சொல்றாரு? இது யாருடைய குற்றம்? இது விதியினால் ஏற்கனவே எழுதப்பட்ட நியதி. இதை யாராலும் அழிக்க முடியாது. அத ஒரு கேள்வியாவே எழுப்புறார். இதை யாரால் அழிக்க இயலும் அப்படிங்கிற ஒரு கேள்வியா இந்த பாடல்ல எழுப்புவதாக பார்க்கிறோம். லிகிதம் தன் மார்ஜித்தும் கக சமகாங்கிறார். அப்போ நம்ம இந்த விதியினுடைய அந்த ஆழமான தன்மை இங்கு சுட்டிக்காட்டப்படுது. அதாவது அந்த விதி வந்து ஒவ்வொருத்தரும் இப்படிதான் வழி நடத்தி கொண்டு போகும். விதியை வந்து நம்ம கர்மான்னு சொல்றோம் இல்லையா? நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கர்மான்னு சொல்றோம். அப்ப அந்த கர்ம வினைப்படி வாழ்க்கை அவர்களுக்கு இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கும். அது மாற்றிக்கொள்வது கடினம். அந்த மாற்றத்துக்கு உட்பட முடியவில்லை என்று கருதுவது யாருடைய குற்றம்? அது அவர்களுடைய குற்றம் இல்ல. அது அவர்கள் ஏற்கனவே உருவாக்கி கொண்ட நியதியில அவங்க இருக்கிறாங்க. அந்த நியதியை அவர்கள் மீற முடியாது. ஆகவே அந்த நியதிப்படி அவர்கள் வாழ்கின்றார்கள் என்ற ஒரு ஆழமான உண்மையை இந்த 93வது பாடல்ல மீண்டும் வலியுறுத்துறார். அடுத்தது 94. நமஸ்யாமோ தேவான்னோ ஹதவிதேஸ்தேபி வசகா விதிர்வந்தியகா சோபி பிரதிநிய தகர்மைக்க பலதகா பலம் கர்மாயத்தம் யதி கிம் அமரைஹி கிம்ச விதினா நமஸ்தத் கர்மப்யோ விதிரபி ந ஏப்ய பிரபவதிஹி. இந்த பாடல் 94 என்ன சொல்ல வருதுன்னா, நம்மை விட வலிமை வாய்ந்தவர்கள் தேவர்கள் என்பதினாலே நாம் அந்த தேவர்களை தொழுகின்றோம். ஆனால் அவர்களும் விதிவசப்பட்டவர்களே என்பதினால விதியே வலிமை வாய்ந்தது என்பதினால் உண்மையில் இங்கு தொழப்பட வேண்டியது விதியே ஆகும் அப்படிங்கிறார். ஆனால் அந்த விதியும் அவரவர்கள் வினைக்கு தகுந்த பயனையே வழங்குகின்றது என்பதை பார்க்கும்போது அந்த வினை பயன்களை அப்படியே ஏற்கின்ற நிலையில் நமக்கு தேவர்கள் தான் எதற்கு, விதியும் தான் எதற்கு? ஆகவே விதியை வெல்ல இயலாத அந்த வினைகளையே நாம் வணங்க வேண்டும் என்பதாக அல்லவா தோன்றுகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்ல ஒரு கேள்வியை மீண்டும் எழுப்புறார். அதாவது இங்க ஒரு என்ன சொல்ல வர்றார் இந்த பாடல்ல அப்படின்னா, இப்ப நம்மை விட வலிமை வாய்ந்தவர்கள் தேவர்கள்.
பஞ்சபூதங்கள் தான் நம்ம பொதுவா தேவர்களாக சொல்றோம். அப்ப இங்க தெய்வீக தன்மை வாய்ந்தவர்கள், நம்மை விட வலிமையானவர்கள் அப்படிங்கும்போது, அந்த தெய்வீக தேவர்களுக்கே கூட அவர்களும் விதிவசப்பட்டவர்கள் தான். அவர்களும் விதியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தேவர்களை விட வலிமை வாய்ந்தது விதியாகத்தான் இருக்கிறது. அந்த விதிதான் அவர்கள் விட வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறதுனால, நம்ம தேவர்களை எதற்காக தொழணும்? அந்த விதியே வலிமையா இருக்கனால விதியே நம்ம தொழலாமே. உண்மையில் தொழத்தக்கது விதியே அல்லவா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி எழுப்பிட்டு, ஏன்னா அந்த விதியும் அவரவர்களுடைய வினைக்கு தகுந்த பயனைத்தானே கொடுக்குது. அதை பார்க்கும்போது, அந்த வினை பயன்களை அப்படியே ஏற்கின்ற நிலையில், நமக்கு தேவர்கள் எதற்கு? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது இப்போ நம்ம விதிப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு நியதி இருந்தா, அந்த விதி தான் நம்மள வழிநடத்தி கொண்டு போகுதுங்கும்போது, நீங்க போய் என்னதான் கடவுள்கிட்ட, தேவர்கிட்ட வழிபாடு பண்ணாலும் மாற்றம் ஒண்ணும் நடக்க போறதில்ல. அதாவது நமக்கு வந்து இப்படிதான் ஒரு நியதி இருக்கு. இப்படிதான் நம்ம வாழணும். இப்படிதான் நம்ம மரணிக்கணும். அப்படிங்கிற ஒரு நியதிப்படி, நம்முடைய விதிப்படி, நம்முடைய கர்மாப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வாழ்க்கையில அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. எடுக்கப்பட்ட படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல இடையில போய் நாம என்னத்த மாற்றம் பண்ண முடியும்? அதற்காக நம்ம எந்த தேவர்கள போய் பார்த்து வேண்டுனாலும் அந்த மாற்றம் வருமான்னா, ஒண்ணும் வராது. அதனால தேவர்கள் எதற்கு நமக்கு? அப்புறம் அந்த விதி தான் நமக்கு எதற்கு? ஏன்னா நம்ம விதிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டா கூட ஒண்ணும் இங்க மாற்றம் பண்ண போறது இல்ல. ஏன்னா அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட நியதிப்படி நமது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அத தேவர்களாலும் மாற்ற முடியாது. விதியினாலும் மாற்ற முடியாது. ஏன்னா விதி வந்து விதிக்கப்பட்டது. இப்படித்தான் வாழ்க்கை அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம விதியை வெல்ல முடியாது. அப்ப அந்த விதியை வெல்ல முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நம்முடைய வினைகள் தான். நாம வந்து என்ன செயல்கள் செய்கின்றோமோ, அந்த செயல் விளைவுகள் தான் நமக்கு விதியாக மாறுது. கர்மாவாக மாறுது. இங்க நம்ம விதி அப்படிங்கிற விஷயத்த எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கர்மா அப்படிங்கிறதுக்கு வந்து செயல்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல வந்து நம்ம கர்மான்னு சொல்றோம். இங்க இன்னொரு வார்த்தை விதி அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இந்த விதி, கர்மா அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலும், இந்த நிகழ்வு நமக்கு நடக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய செயல் விளைவுகள் அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க காரணம் இல்லாம காரியம் இல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். வேறு சில பாடங்கள்ல இத பத்தி நம்ம டீப்பா பேசியிருக்கோம். அப்ப இப்ப என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு காரியம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அது எனக்கு துக்ககரமாக இருக்குது அப்படின்னு நான் வருத்தப்பட்டாலும், அதற்கு என்ன காரணம்? அது என்னுடைய செயல் விளைவுகள் தான் துக்கத்த குடுக்குது. அல்லது இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை எனக்கு சுகமாக இருக்குது, ஆனந்தமா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சாலும், அந்த நிகழ்வுக்கு என்ன காரணம்? நான் இதற்கு முன்னாடி செய்த செயல் விளைவுகள் தான் காரணம். அப்போ நாம் செய்த செயல் விளைவுகள் நமக்கான பலனை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதை நம்ம விதி என்கிறோம், கர்மா என்கிறோம். என்ன வேணா சொல்லிக்கலாம். பேர் வேணா விதவிதமா வச்சுக்கலாம். ஆனா, அந்த மாதிரி நம்ம செயல்பாடுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலையில நாம் விதிக்கப்பட்ட விதியின்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, எதற்காக தேவர்கள்? தேவர்களால் என்ன செய்து விட முடியும்? ஏன்னா தேவர்களே விதியின் வசத்தில் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறதுனால, அவர்கள் நம்ம என்ன செய்து விட முடியும்? என்ன வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கி விட முடியும்? அவர்களாலும் முடியாதுன்னு தான் இங்க சொல்றாரு. ஏன்னா இங்க நீங்க என்ன தேவதைகள் கிட்ட போய் வழிபாடு பண்ணாலும், அது சாத்தியம் இல்ல. அது மாற்ற முடியாது. ஏன்னா விதிக்கப்பட்ட நியதிக்குள்ள எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அந்த நீதிக்குள்ள தான் நாமும் இருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அந்த தேவதைகளுக்கு கூட சக்தி கிடையாது. ஏனென்றால் அவர்களும் விதியின் வசத்தினாலே கட்டுப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்றாரு. வினை பயன் தான் விதிங்கிற விஷயத்துக்குள்ள வருது இல்லையா? அப்போ நம்ம அந்த வினையத்தான் எப்படி செயலாற்றணுங்கிற ஒரு பிரத்யேக விஷயத்தை இங்க சூட்சமமா புரிய வைக்கிறாரு. செயல் தானே நமக்கு கர்மா. அந்த கர்மா தானே நமக்கு பாவ புண்ணியத்தை கொடுக்குது. அந்த பாவ புண்ணியப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. அப்ப நம்ம செய்யற செயலை சரியா தீர்மானிக்கலாம் இல்லையா? அதுக்கு தானே நமக்கு மதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க உண்மையிலே இங்க தெய்வீகம்ங்கிற நிலை யாரிடத்துல இருக்கு? நம்மிடத்திலேயே இருக்கு. நீங்க வெளிய போய் எந்த தேவதை இடத்திலும் வணங்க வேண்டியது இல்ல. எந்த இடத்துல நம்ம தப்பு செய்றோமோ, அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான தகுதி நம்மிடத்திலேயே அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்குது. நம்முடைய மதியாக இருக்கு. அந்த மதியை நம்ம பயன்படுத்தி நம்முடைய வினைகள நம்ம சரியாக செய்யணும். எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு பகுத்து, பிரித்து பார்த்து நன்மைகளை நோக்கி நாம செயல் செய்யும்போது, அதனுடைய செயல் விளைவுகள் வந்து நமக்கு நல்ல விதமா திரும்பி கிடைக்கப் போகுது, நடக்கப் போகுது. வினைகள் தான் நமக்கு இங்க முக்கியமா வழிபாட்டுக்கு உரியதாக இருக்கிறதே தவிர, விதியோ, தேவர்களோ கிடையாது அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்தை இங்க நமக்கு புரிய வைக்கிறார். அதாவது நீ என்னதான் போய் எந்த தேவதையை வணங்கினாலும், எந்த தேவரை நீ வழிபட்டாலும், அவர்கள் ஒண்ணும் உன்னுடைய வாழ்க்கையை மாத்த முடியாது. உன்னுடைய செயலே உன்னுடைய வாழ்க்கையை மாத்துங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க சூட்சமமா பரிபாஷையில பேசிக்கிட்டு இருக்காரு.
இத ரொம்ப எளிமையா நம்ம எப்படி சொல்றோம்? நன்மையும், தீமையும் நம் கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம அடிக்கடி பேசுறோம் இல்லையா? அப்ப இங்க ஒரு நன்மை எனக்கு நடக்கணும்னாலும், தீமை எனக்கு நடக்கணும்னாலும் அது இன்னொருத்தன் குடுக்குறது இல்ல. அப்ப எனக்கு ஒரு தெய்வீக சக்தி எனக்கு தோன்றி, இந்தா உனக்கு இந்த நன்மை எல்லாம் உண்டாகட்டும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவதாகவோ, அல்லது ஏற்கனவே எனக்கு இந்த மாரி நிலையில நீ இருக்கிற, உனக்கு நான் மாத்தி விடுறேன்னு சொல்லி ஏதாவது மாற்ற முடியுமானா, எதுவுமே பண்ண முடியாது. யாரும் இதை எதுவும் செய்ய முடியாது. தேவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது. விதியினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ப சந்தோஷமா வாழணும், சிறப்பா வாழணும், ஆனந்தமா வாழணும்னா, நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, செயலாக கொடுக்கப்பட்டிருக்கு, வினைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால, அந்த வினைகள் தான் இங்க வணங்கத்தக்கது அப்படிங்கிற அடிப்படையில சொல்றார். அப்ப விதியினாலும் மாற்ற இயலாத நிலையில், நம்முடைய விழித்துக்கொண்ட விவேகத்தினாலே நாம் பயனை எதிர்நோக்காமல் அனைத்து கருமங்களையும் நாம் செய்வோமெனில், அதாவது அந்த செய்கின்ற செயல்களை எல்லாம் நம்முடையது என்று கருதாமல் கர்ம யோகமாக மாற்றிக் கொண்டோமெனில், அந்த நிலையிலே நமக்கு என்ன நடக்கும்? அந்த செயல்களால் வருகின்ற சாதக பாதகங்கள், பாவ புண்ணியங்கள் நம்மை தாக்காது. ஆக இது நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நாம் செய்கின்ற செயல்கள் நன்மையாக இருக்க வேண்டும். அதை நான் செய்தேன் என்ற அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால், நம்முடைய வாழ்க்கை நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை மாற்றுவதற்கு இன்னொரு தேவனோ, தேவதையோ அல்லது விதியோ இங்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்கு ரொம்ப பூடகமா சுட்டிக்காட்டுறார். அதற்கான விஷயங்கள் புராணங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கு. தேவர்களிலேயே பார்த்தீங்கன்னா, செய்கின்ற செயல்களிலேயே உயர்ந்ததென்று இருமாந்திருக்கின்ற மனிதனுக்கு பாடம் புகட்டுவதற்காகவே, சிவன் என்ன பண்றார்? ஒரு ஆண்டி கோணத்திலே பிச்சாடனாகவே வந்ததாக புராணங்கள், கதைகளாக நமக்கு சுட்டிக்காட்டுது. இப்ப நம்ம புராண கதைகள்ல படிக்கும்போது அன்னபூரணி இருப்பாப்படி. சிவபெருமான் பிச்சாந்தேகி அப்படின்னு சொல்லி ஒரு பிச்சைக்காரனா அம்பாளிடத்துல பிச்சை எடுப்பதாக புராணத்துல கதைகளை நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த கதைகள் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த செயல் விளைவுகள் யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. தேவதையே தேவனா இருந்தாலும் அதனுடைய பலனை அடைஞ்சுதான் ஆகணும். சிவபெருமானா இருந்தாலும் பிச்சை எடுத்துதான் ஆகணும். பிச்சை எடுக்க வேண்டிய நீதி வந்து விட்டால் அப்படிங்கிற ஒரு உண்மையை இங்க உணர்த்துவதற்காக சொல்லப்பட்ட கதை. நம்ம கேள்வி கேட்கலாம். அது எப்படிங்க சிவபெருமானே பிச்சை எடுப்பாரா? அவர் இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது நம்முடைய மதியில 1008 கேள்வி நம்ம கேட்டுக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனத்தை எல்லாம் நம்ம மக்களிடத்துல பயன்படுத்தலாம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிற விஷயமே உன்னிடத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நீ அந்த வாழ்க்கையை நீயே தீர்மானித்துக் கொள். நல்லவனாக வாழ வேண்டுமா? கெட்டவனாக வாழ வேண்டுமா? நல்ல செயலை செய்ய வேண்டுமா? தீய செயலை செய்ய வேண்டுமா? அவ்வாறு செய்கின்ற செயல் விளைவுகளை எப்படி அனுபவிக்க வேண்டும்? அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் உன்னிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே உன்னுடைய வாழ்க்கை உன் கையில். அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை மகான்கள் நமக்கு இங்கு உணர்த்துவதாகத்தான் இந்த பாடத்திட்டங்கள் மூலமா நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் நம்முடைய புராணங்கள் எல்லாம் எளிமையாக புரிய வைக்க பார்க்குது. ஆனாலும் நாம என்ன பண்ணுவோம்? அந்த புராண கதைகள்ல தான் சிக்குவோமே தவிர, அதனுடைய சூட்சமத்தை படிச்சு புரிஞ்சுக்க மாட்டோம். புரியவும் புரியாது. ஏன்னா அதுக்கு உண்டான புத்திசாலித்தனமும் வேணும் இல்லையா? அந்த புத்திசாலித்தனம் இல்லாதனால தான் நம்ம இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறார். ஆகவே தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற அடிப்படையில நல்லதோ கெட்டதோ அது உன்னுடைய கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக உன்னுடைய வாழ்க்கை உன் கையில். ஆகவே நீ இந்த விதியை வெல்வதற்காக நீ எதுவும் செய்ய முடியாது. அந்த விதிப்படி எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். ஆக ஒரே வழி அந்த விதியை நீ மாற்ற முடியும். எதனால? செய்கின்ற செயல் விளைவுகளால மாற்ற முடியும். அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை சொல்லிட்டு, அந்த வினைகளையே நாம் வணங்க வேண்டும் அல்லவா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அவ்வாறு செய்கின்ற செயல்கள் தானே இங்கு நம்ம வணங்கத்தக்கதாக இருக்குது. அதை விட்டு நீங்க தேவர்களை வணங்குவதனால் என்ன பலன்? விதியை வணங்குவதனால் என்ன பயன்? அதனால ஒரு பயனும் இல்ல. அது ஒண்ணும் மாற்றமே உங்கள பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 94வது பாடல்ல சொல்லிடுறாரு. அடுத்து 95. பிரம்மா ஏன குலால வன்னியமிதோ பிரம்மாட பாண்டோதரை விஷ்ணுர் ஏன தசாவதார ககனே சிப்தோ மகா சனகடே ருத்ரோ ஏன கபால பாணிபுடகே பிக்ஷாடனம் காரிதகா சூர்யோ பிராம்யதி நித்யம் ஏவ ககன தஸ்மை நமக கர்மனே. அதாவது இந்த பாடல் 95ல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, படைப்பு கடவுளான பிரம்மனோ ஒரு குயவனை போன்று
நியமிக்கப்பட்ட இந்த பேரண்டம் எனும் மிகப்பெரிய பாத்திரத்தினை வயிற்றினுள் வைத்துக் கொண்டிருக்கின்றான். விஷ்ணுவோ 10 அவதாரங்கள் எடுத்து படு பாதாளத்திலே ஒளிந்து கொண்டிருக்கின்றான். ருத்ரனோ மண்டையோட்டை கையில் ஏந்தி பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். அதுபோல தேவர்களும் அந்த தெய்வீக தன்மை அடைந்த சூரியன் கூட தினந்தோறும் ஆகாயத்திலே வலம் வருகின்றான். எனவே இவைகள் யாவற்றுக்கும் காரணமான கருமத்தினை வணங்குவோம் அப்படின்னு இங்க மீண்டும் அதைத்தான் மென்ஷன் பண்றார். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த 95வது பாடல்ல இங்க படைப்பு கடவுளாக இருக்கின்ற பிரம்மாவே வந்து ஒரு மண் பானையை உருவாக்குகின்ற ஒரு குயவனை போல இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை படைச்சிட்டான். அப்ப இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை படைச்சு வச்சு அந்த படைப்பை அவன் என்ன வச்சிருக்கான், அவனுடைய வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறான். அது அவனுடைய நீதிப்படி அவன் அதை செஞ்சு வச்சிருக்கான். ஆனா விஷ்ணு என்ன பண்றான், 10 அவதாரங்களை எடுத்து படு பாதாளத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் புராணத்துல கதைகளா இருக்கு. அப்புறம் ருத்ரன் என்ன பண்றான், மண்டை ஓட்ட கையில ஏந்தி பிச்சை எடுக்கிறான். சிவபெருமான் வந்து இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறான். அப்படிதான் நம்ம வரலாற்றுல எல்லாம் படிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி இந்த 3 தேவர்களும் நம்ம யாரெல்லாம் புனிதமாக நம்மை காப்பாற்றுவார்கள் என்று கருதுகின்றோமோ அந்த தேவர்களுடைய நிலையே இவ்வளவு மோசமா இருக்குது. ஏன்னா இவன் வந்து இந்த பெரிய ஒரு பானை மாதிரி இந்த உலகத்தை படைச்சு அதனால பயன் இல்லாம வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு அதுல ஒரு யூஸும் இல்லை. விஷ்ணு வந்து 10 அவதாரங்கள் எடுத்து அவன் இந்த மாதிரி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ருத்ரனும் வந்து மண்டையோட்டை கையில இருந்து பிச்சை எடுக்கிறான். அது மாதிரி இந்த மற்ற தேவதைகள் கூட சூரியன் என்ன பண்ணுது, தினந்தோறும் வருது, ஆகாயத்துல வலம் வருகின்றது. அப்ப எல்லாமே அந்த நீதிக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. அதாவது இந்த இயற்கையினுடைய நீதிக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. அப்ப இவைகள் யாவற்றுக்கும் காரணமான கருமத்தினை நாம் வணங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கருமம்னா என்ன, செயல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இங்க நமக்கு தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை இங்கு வலியுறுத்தப்படுது. இங்க செயல் தான் இங்க வந்து நம்மை நல்லாக வாழ வைக்கிறதும் மோசமாக வாழ வைக்கிறதும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க எத்தனை விஷயங்கள் நம்ம படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு PhD வாங்கியிருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில சுகம் இல்லைன்னா அது நாம் செய்த தவறு. கஷ்டப்படுறோம்னா அது நம்ம செய்த தவறு. நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னா நம்ம செய்த நல்லது. இவ்வளவுதான் விஷயம். அந்த 2 விஷயம் தான். அந்த நன்மை தீமை, பாவம் புண்ணியம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த டாபிக். அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க நம்முடைய செயல் விளைவுகள் தான் நம்ம சந்தோஷமாவும் வைக்குது, இல்ல துக்கமாவும் வச்சிருக்கு. அப்ப நம்ம எப்படிப்பட்ட செயலை செய்யலாங்கிற அந்த செயல் தான் நம்ம கையில கொடுக்கப்பட்ட உண்மையான தேவதை, தெய்வீகத்தன்மை வாய்ந்த விஷயம், வழிபாட்டுக்கு உரியது அப்படிங்கிற விஷயமா இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆக செயலை நீ வணங்கு, செயலை நீ போற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை எப்படி புரிய வைக்கிறாரு. இந்த பிரம்மாவும் ஒரு செயலை செய்யறான். அவன் என்ன பண்றான், ஒரு குயவன் வந்து மண்பானை செய்யற மாதிரி இந்த உலகத்தை படைச்சிட்டான். விஷ்ணு 10 அவதாரங்கள் எடுத்து பல காரியங்களை செய்யறான். ருத்ரனும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான், மண்டை ஓட்டுல பிச்சை எடுக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட இந்த நாம் வழிபாட்டுக்கு உரியதாக பார்க்கின்ற அந்த மும்மூர்த்திகளும் இப்படி ஒரு பரிதாபகரமான நிலையில் இருக்கிறத பார்க்கும்போது அவர்களும் எதற்குள்ள இருக்கிறாங்க, ஒரு விதியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்கிறது தெரியுது. இதுதானே அங்க நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஏன்னா அவர்களுக்கு யார் அதை கட்டுப்படுத்துகிறார்கள், அப்ப அவர்களும் அந்த விதியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லாருமே விதிப்படி நடக்கிறோம். அதைத்தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த உலகம் சீராகவும் ஒழுங்கினையும் கடைபிடித்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதனை நம்ம ரித்தம் என்று சொல்கிறோம் என்று நம்ம சாஸ்திரத்துல பார்க்கிறோம். ரித்தம்னா நீதி மாறாமல் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்குண்டான இயக்கங்களை வந்து யாராலும் மாற்ற முடியாது, அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அப்ப இந்த உலகம் என்ற மிகப்பெரிய விஷயம் வந்து ஒரு நீதிக்குள்ள கட்டுப்பட்டு இயங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த இயக்கத்துக்கு காரணமான ஒரு விஷயம் இருக்குது. ஆக இதையெல்லாம் அவரவர்களுடைய விதிப்படி வினைப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தேவர்கள் முதலாக எல்லோருமே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க இந்த பாடல்ல புரிய வைக்க பார்க்கிறார். இப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமான உண்மை. ஏன்னா இதெல்லாம் நம்ம புராண கதைகள்லயே பார்க்கலாம். புராண கதைகள்ல பாத்தீங்கன்னா இப்ப சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா எல்லாம் வந்து யாருடைய கீழே இருப்பாங்கன்னா ஆதி பராசக்தி கீழே இருக்கிற மாதிரிலாம் கதைகள் இருக்கும். அதாவது ஒவ்வொரு சமயமும் என்ன பண்ணும்னா இந்த 3 தேவதைகளையும் கொண்டு போய் அவர்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி போட்டு அவர்கள் வழிபாட்டுக்குரிய தேவதையை வந்து பிரதான தேவதையா மாத்திக்கும். இப்ப சாக்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாக்தம் வந்து தேவி வழிபாடு. அப்ப தேவி வழிபாட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா தேவி வந்து எல்லாத்துக்கும் தாயாக இருக்கிறா. அப்ப அவ ஆதி பராசக்தி அப்படின்னு சொல்லி தேவதையா மாத்திடுவாங்க. ஆதி பராசக்தியா இருக்கிறா. அப்ப அந்த ஆதி பராசக்திக்கு கீழே தான் சிவம், விஷ்ணு, பிரம்மா எல்லாருமே வராங்க. அப்ப இவர்கள் மூவருமே அந்த ஆதி பராசக்தியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம புராண கதைகளை படிக்கிறோம். இது வந்து நம்ம எப்படி சாக்தத்தினுடைய அடிப்படையில
அதாவது நம்முடைய சமயங்கள் சார்ந்து நம்ம பயணம் பண்ணும்போது, இப்ப நம்ம வந்து சாக்தமா இருக்கிறோம், புவனேஸ்வரி வழிபாடு பண்றோம், பூஜைகள் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு பிரதான தேவதை வந்து தேவி தானே. அப்ப தேவியை முன்னிறுத்தி அங்க வந்து இது ஆதிபராசக்திய முக்கிய தேவதையாக காட்டி, மற்ற தேவதைகள்லாம் அவர் கீழ இருக்கிற மாரி காட்டப்படும். ஆகவே அவர்கள் எல்லாம் அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க. இந்த பிரம்மாவும் அவருக்கு கட்டுப்பட்டவர் தான், விஷ்ணுவும் கட்டுப்பட்டவர் தான், இவங்களும் கட்டுப்பட்டவங்க தான் அப்படிங்கிறது புராண கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதத்தான் இங்க சொல்றாரு. இவர் எப்படி சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகம் என்பது ஒரு நியதிக்குள்ள இருக்குது, ஒரு ரிதம்ல இருக்கு. அது சீராகவும், ஒழுங்காகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தை இயக்குகின்ற இயக்கதாரிகளாக இருக்கின்ற அந்த 3 கடவுள்களாக நம்ம பார்க்கின்ற பிரம்மா, விஷ்ணு, சிவமாக கூட இருந்தாலும், அவர்களும் அந்த விதிக்கு கட்டுப்பட்டவர்கள். அவர்களை கட்டுப்படுத்தி தான் ஏதோ ஒன்று இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்துக்கு ஆதாரமான விஷயத்த தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இந்த இயக்கத்தை வைத்துக்கொண்டு இவர்களால் நம்ம மாற்றம் செய்ய முடியும்னா எப்படி? இவங்க என்ன செஞ்சுருவாங்க? இவங்களே கட்டுப்பட்டு இருக்கிறாங்கல்ல. இவங்க என்ன போய் நம்மள காப்பாத்த போறாங்க? அப்ப இவங்களால நம்மள காப்பாத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சொல்ல வர்றாரு. அப்ப அதையும் நம்ம இங்க ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம வந்து சமயத்தினுடைய அடிப்படையில நம்முடைய கடவுளை பிரதானமாக நம்ம பார்த்தாலும், இந்த சைவ சமயத்துல வந்து சிவனை பிரதான கடவுளா பார்ப்பாங்க. வைணவ சமயத்துல வந்து விஷ்ணுவ பிரதான கடவுளா பார்ப்பாங்க. அது என்ன காரணம்னா, அவங்க அந்த தேவதையின் மேல இருக்கிற அபிமானத்துல அவங்கள தூக்கி முன்னிறுத்துவாங்க. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, அது அவரவர்களுடைய மனம் சார்ந்த அந்த தேவதையாக இருந்தாலும், அதனால ஒண்ணும் நடந்துற போறதில்ல. இங்க எல்லாமே உன் கையிலேயே இருக்கு. உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க முன்னிறுத்துறார். அடுத்தது 96. ஏன்னா நம்ம 100 பாடல் முடிக்கணும். அதனால கொஞ்சம் வேகமா தான் போறேன். நைவா கிருதிஹி பலதி நைவா குலம் ந சீலம் வித்யாபி நைவ ந ச யத்ன கிருதாபி சேவா பாக்யானி பூர்வதபசா கலு சஞ்சிதானி காலே பலந்தி புருஷஸ்ய யதைவ விருட்சாஹா. இந்த பாடல் 96 என்ன சொல்லுதுன்னா, ஒருவனுடைய நல்ல உருவமோ, அதாவது ஒருவன் வந்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றான், நல்ல உருவத்தை அடைந்திருக்கிறான். பிறந்த குலமோ, அவனிடம் உள்ள நற்பண்புகளோ, அவன் கற்ற கல்வியோ, அல்லது அவனாக விரும்பி செய்த சேவைகளோ எதுவுமே உண்மையில் மனிதனுக்கு பயன் தருவதில்லை. அவனது முற்பிறவியில் செய்த செயல் விளைவுகளால் பெற்ற நல்விளைகள் தான் சரியான காலத்தில் சரியான பயனை தருகின்றது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை சொல்லி ஒரு உதாரணம் சொல்றாரு. அதாவது மரங்கள் சரியான பருவத்தில் பழுத்து பழங்களை தருவது போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய வினை பலன்கள் சரியான பருவத்தில் அந்த பலனை தருகின்றது அப்படிங்கிற அந்த வினை பயனை பற்றி இந்த 96வது பாடல்ல மீண்டும் சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். இப்ப இந்த பாடல்கள் வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்ததெல்லாம் நம்ம எப்படி நல்லவனா வாழ்ந்தா என்ன நன்மை, கெட்டவனா வாழ்ந்தா என்ன நன்மை, மேலோர்கள் எப்படி இருப்பாங்க, தீயவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற உதாரணம் எல்லாம் சொன்ன மாதிரி, இந்த நிலை ஏன் மாறுபட்டு காணப்படுதுன்னா அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் என்று பார்த்த மாதிரி, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்க பார்க்கும்போது இங்க எல்லாத்துக்கும் ஒரு மூலம் வந்து நம்முடைய செயல்கள் தான் அப்படிங்கிறத இங்க ஆழமாக வலியுறுத்துறதா நம்ம பாடல்கள்ல பார்க்க முடியுது. இப்ப பர்த்ருஹரியினுடைய பாடல்கள்ல நம்ம இந்த நீதி சதகத்தை ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தோம்னா, இங்க நம்முடைய புருஷார்த்தம் இருக்கு இல்லையா, மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் இருக்கு இல்லையா, நெறிமுறைகள் என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. அப்ப இங்க நம்ம வாழ்வியல் நெறிமுறையில அறம் தவறாம வாழணும். அதான் ரொம்ப முக்கியம். அதாவது தர்மப்படி ஒரு மனிதன் வாழணும். அப்படி வாழ்ந்தா அவனுடைய வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும், நன்மை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும். அப்பதான் அவன் அந்த அறத்தினுடைய வழியில அடையக்கூடிய அந்த பொருளும் அவனுக்கு நிலைக்கும். அந்த பொருளாதாரத்தினால அவனுக்கு ஒரு சுகம் கிடைக்கும். அதுதான் இன்பத்தை கொடுக்கும். அறம், பொருள், இன்பம் கிடைக்கும். அந்த நிறைவான வாழ்க்கையில அவன் அந்த மனித பிறவியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு அவன் வந்த வேலையை முடிச்சிட்டு போறதுதான் இங்க மோட்சம், வீடு பேறு. வாழுகின்ற வாழ்க்கைய வாழுகின்ற காலத்திலேயே ஆனந்தமாக வாழுகின்ற அந்த மோட்ச நிலையை, வீட்டு பேற்றை அடைந்து விடுவதுதான் இங்க மனித பிறவியினுடைய மகத்துவம் என்று நம்முடைய ஆன்றோர்கள் முன்னோர்கள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் புருஷார்த்தம். அப்ப அந்த புருஷார்த்தம்ங்கிறத நம்ம தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல பாக்குற மாதிரி தமிழ்ல அறம், பொருள், இன்பம், வீடு என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த அறம், பொருள், இன்பம், வீடுங்கிற இந்த விஷயத்தை நம்ம சரியா கடைபிடிச்சிட்டோம்னா, மகான்கள், ஞானிகள், மேன்மக்கள் சொன்னது போல நம்ம சரியா வாழ்ந்துட்டோம்னா, அறம் தவறாம வாழ்ந்துட்டோம்னா, அதுவே போதும் நம்முடைய வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ வைக்கும். அறம் தவறி வாழ்ந்தா அது என்ன? அறம் தவறுதெல்லாம் என்ன? நம்முடைய செயல்கள் வந்து தவறாக போகுது, இயற்கைக்கு முரணாக போகுது, அந்த ரிதத்திலிருந்து நம்ம மீறுறோம். படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் ரிதம்ல இருக்கும். அதாவது அந்த நியதி மாறாம இருக்கும். இப்ப சூரியன் வந்து நியதி மாத்திக்குமா? மாத்தாது. அது தினமும் அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது.
பூமி அதனுடைய நியதியை மாத்துக்குமா? பூமி அதனுடைய வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கு. அப்ப நம்ம இந்த இயற்கையை ஆழ்ந்து கவனிச்சோம்னா, அந்த பருவ காலங்கள் வந்து 4 விதமான பருவ காலங்களும் சரியா வருது, சரியா போகுது, மாறிக்கொண்டே இருக்கு. அப்ப ஒவ்வொன்னும் நம்ம கவனிச்சு பார்க்கலாம். இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுது. அதனால இரவு பகல் உண்டாகுது. இதுல ஏதேனும் மாற்றம் நடந்துடுதா? திடீர்னு ஒரு நாள் இரவாவே போயிடுதா? மறுநாள் பகலே வராம போயிடுதான்னா இல்ல. அது சரியா நடக்குது. அப்ப பருவ காலங்களும் இந்த இயற்கையும் எல்லாம் ரிதம் படி அந்த ஒழுங்கு நியதியில மாறாமல் இயங்குது. ஆனா யார் மட்டும் தான் ஒழுங்கு நியதியிலிருந்து மாறுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் மட்டும் தான் மாறுறான். ஏன் மனிதன் மாறுறான்னா, இங்க படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளிலும் நம்ம எல்லாமே எவ்வளவு பெரிய மகத்தான சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், இந்த இயற்கையினுடைய பிரம்மாண்டமா இருந்தாலும், எல்லாமே எதனிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு? மனிதனிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே மனிதன் தான் இங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மிக சிறப்பானவன். அதனால தான் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம வரோம். அப்ப அப்படிப்பட்ட மனிதன் வந்து ஒருத்தன் அழகா கூட பொறந்திருக்கலாம். பார்ப்பதற்கு வசீகரிக்கக்கூடிய தன்மையில அழகானவனாக இருக்கலாம். அவன் பிறந்த குலம் கூட ஒரு மிக உயரிய குலமாக கூட இருக்கலாம். அவனிடத்துல நல்ல பண்புகள் இருக்கலாம், நல்ல கல்வி இருக்கலாம். அவன் நிறைய சேவைகள் செய்யலாம். ஆனா எதுவுமே அவனுக்கு பயன் தராதுங்கிறார். என்ன காரணம்னா, அவன் முற்பிறவியில் செய்த செயல் விளைவுகளால் பெற்ற நல்வினைகள் தான் அவனுக்கு இத இப்போது பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த இடத்துல சொல்ல வராரு. ஏன்னா இது வந்து நிறைய பேரால ஏத்துக்க முடியாது இல்லையா? ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்முடைய சமயத்துல இருக்கிறவங்க தான் இந்த முற்பிறவி எல்லாம் நம்புவாங்க. மற்ற சமயம் சார்ந்தவர்களோ அல்லது மற்ற மதத்தை சார்ந்தவர்களோ இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா நாம வந்து அதை ஏன் முழுமையா நம்புறோம்? அந்த முன்வினை பயன் ஊழ்வினைங்கிறத நம்ம ஏன் ஏத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம அனுபவங்கள்ல நிறைய விஷயங்கள பார்க்கிறோம். அதனால நம்ம அதை நம்புறோம். காரணம் என்ன? நமக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மையா இருக்கிறதுனால. அப்ப அதை இவரும் இங்க நிரூபிக்கிறாரு. நிரூபிச்சு என்ன சொல்றாருன்னா, அந்த நல்வினைகள் தான் சரியான காலத்திலே அவனுக்கு சரியான பலனை தருகிறது. அப்போ மரம் எப்படி அதனுடைய பருவ காலத்துல பலன்களை தருகுதோ, அதுபோல மனிதனுக்கும் அந்த வினை பயன் வந்து சரியான காலத்துல அந்த பலனை கொடுத்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. நாம அத சாஸ்திரத்துல 3 ஊழ்வினைகள வந்து 3 விதமா பார்க்கிறோம். அதுதான் நம்ம சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் என்று பார்த்தோம். இப்ப இதுல வந்து நாம என்ன பண்றோம்? இந்த வினைகள வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த பிறவியில நம்ம இப்போது வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா? இது வந்து நமக்கு தொடங்கிவிட்ட வினை தான். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை வந்து நடந்து கொண்டிருக்கிற வினைகள். அப்ப அதுக்கு பேர் என்ன? பிராரப்தம். பிராரப்தம்னா நடைமுறைக்கு வந்துடுச்சு. இப்ப அது ஆக்டிவேட் ஆகி அப்ளை ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கை வந்து இப்படித்தான் அப்படிங்கிற நியதியில நடந்துகிட்டு இருக்கு. இத மாற்றம் பண்ண முடியாது. அப்ப இந்த பிரார்த்தனைப்படி நம்ம நம்ம வினை பயன்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல நம்முடைய புதிய வினைகளை நம்ம உருவாக்க முடியுமான்னா, உருவாக்க முடியாது. காரணம் என்ன? ஏற்கனவே பிராரப்தம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ, அப்படித்தான் நம்முடைய மதி வேலை செய்யும். அப்படித்தான் நம்மள கொண்டு போகும். அப்படித்தான் நம்ம வாழப் போறோம். அப்ப நம்ம என்னங்க ஆகாமியங்கிற கர்மா எப்பங்க சேருது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு தான் இந்த பாடத்திட்டங்கள் தேவைப்படுது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பிராரப்தம்ங்கிறது கொண்டு வரப்பட்ட ஒரு வினை. அதுபடிதான் அவன் வாழ்வான். அவனுடைய மதி அப்படித்தான் வேலை செய்யும். அதுல வந்து எதுவுமே அவன் மாற்றம் பண்ண முடியாது. இப்ப ஒருத்தன் வந்து படிச்சு பெரிய பட்டதாரியா வாங்கணும்னா, அந்த வினை அவன அப்படி கொண்டு போகும். ஒருத்தன் படிக்காம பொறுக்கியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கணும், கொள்ளை அடிக்கணும், கொலை பண்ணணும்னு இருந்தான்னா, அவன அப்படித்தான் கொண்டு போகும். அப்ப ஏன் இதெல்லாம் இப்படி கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வினை பயன் அப்படிங்கிறதுனால அப்படி கொண்டு போகும். அதுதான் மதி. அவனுடைய மதி எதுவோ, கதி அதுவே. அப்ப அந்த மதி எப்படி அவனை ஏன் அப்படி வழி நடத்துது? ஊழ்வினை. அதாவது பிராரப்தம் அப்படித்தான் இருக்கு அவனுக்கு. அதனால அவன அப்படி கொண்டு போகுது. இப்ப நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, ராஜ மரியாதையோட மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய நிலையில எல்லா சௌரியத்தோட வாழ்றான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வறுமையில சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பிளாட்ஃபார்ம்ல கிடக்குறான். அப்ப என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தா, அந்த ஊழ்வினை தான் அந்த வேறுபாட்டை உண்டாக்கி வச்சிருக்கு. அப்ப இது பிராரப்தம். இதை யாராலும் மாத்த முடியாது. அவரவருடைய அனுபவம் வந்து அவரவருடைய வினை வழி. அவரவருடைய வினை வழி, அவரவருடைய அனுபவம். அது பிராரப்தம். அப்போ எங்கிருந்துங்க ஆகாமியம் வருது அப்படின்னு கேட்டா, இப்ப பிராரப்தம் இப்படியே கொண்டு போகும்போது, இப்ப மனிதன் வந்து எந்த இடத்துல மாறுபடுறான்? மிருகங்கள்ல இருந்து பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள வர்றதுனால சிந்தனா சக்தியில மாறுபடுறான். புத்தி சக்தியில விழித்துக் கொள்ள வேண்டும். அப்போ இப்ப 5 அறிவு உள்ள ஜீவராசிகள் வரைக்கும் இந்த நியதிக்குள்ள கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. இன்க்ளூடிங் இந்த யுனிவர்சல் முதல் கொண்டு. இந்த யுனிவர்சல்ல என்ன இருக்கு? கேலக்சியில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன் எல்லாமே, நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த நியதியிலிருந்து மீறவே முடியாது. ஆனா ஒருத்தன் மட்டும் மீறலாம். மனிதன் தான் மீற முடியும். ஏன்னா, அந்த மனிதன் தான் அந்த தெய்வீக தன்மையை தன்னுள் உணர முடியும். அதனால அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இந்த நேச்சர் என்ன பண்ணுதுன்னா,
அந்த அறிவை வந்து புத்திசாலித்தனமா அவனுக்கு கொடுத்துருக்கு. நீயே சிந்திச்சு பாரு. ஏன் இதெல்லாம் இப்படி இயங்குது? ஏன் இப்படிலாம் நடக்குது? அப்படின்னு நீயே உனக்குள்ள விசாரம் பண்ணி பாரு. விவேகத்தினால விழித்துக்கொள் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அது நாம இந்த மாதிரி எஜுகேஷனுக்குள்ள வரோம் இல்லையா? ஏன்னா இப்ப எனக்கு ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த கல்வி அப்படிங்கிற விஷயம் இந்த உலகத்துல எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு. ஏதாவது படிக்குமா? எதுவும் படிக்காது. சூரியன், சந்திரன் படிக்குமா? படிக்காது. ஆனா நம்மளை விட சக்தி வாய்ந்தது தானே. சூரியன் நம்மளோட சக்தி வாய்ந்தது, சந்திரன் நம்மளோட சக்தி வாய்ந்தது. பஞ்சபூதங்கள் வந்து மனிதனை விட சக்தி வாய்ந்ததா இருக்குது. ஆனாலும் அவைகளுக்கெல்லாம் கல்வி தேவையில்லை. அப்ப கல்வி யாருக்கு தேவை? மனிதனுக்கு தேவைங்கிறனால அந்த கல்வி எதற்காக மனிதனுக்கு கொடுக்கப்படுதுன்னா, அந்த நன்மை தீமைகளை பகுத்தறிகின்ற அந்த மனம் விஷயத்துல அந்த புத்தியை விழித்துக் கொள் வைப்பதற்காக கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கல்விக்கு பேரு அத்தியாத்ம கல்வி. அது வந்து ஞானிகள் கொடுக்கிற கல்வி. இப்ப நாம படிக்கிற சயின்ஸை பத்தி நான் இங்க பேசல, அல்லது நம்ம படிக்கிற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை பத்தி நான் இங்க பேசல. அப்ப இந்த அத்தியாத்ம கல்வியில நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஞானம் கிடைக்குது. நம்ம யாரு, நம்முடைய நிலைப்பாடு என்ன, இந்த உலகம் எப்படிப்பட்டது, இதுல என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே மனிதன் சிறப்பானவனாக இருப்பதற்கு அவனிடத்தில் இருக்கின்ற அந்த புத்திசாலித்தனம், அந்த பிரத்யேக பகுத்தறிவு தான். அப்ப அதை கொண்டு அவனுடைய நிலைப்பாட்டை அவன் மாற்ற முடியும் இல்லையா? அங்கதான் ஆகாமியம் வருது. ஆகாமிய கர்மா எங்க வருதுன்னா, நான் இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம் என்று பிரித்து பகுத்து நான் பார்க்கும்போது, நான் புதியதாக ஒரு வினையை உருவாக்க முடியும். என்னுடைய செயலில் சில மாற்றங்களை நான் ஏற்படுத்த முடியும். அதுதான் ஆகாமிய கர்மா. அந்த ஆகாமிய கர்மாவை மாற்றுவதற்கான சுதந்திரம் நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருப்பதனால, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிறப்பாகவும் வாழலாம், இன்னும் கீழ்நிலைக்கும் கொண்டு போகலாம். ஆக இந்த ரெண்டும் நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஆகாமிய கர்மாவினுடைய அடிப்படையில நீங்க ஞானத்தை அடைந்து இந்த பிறவியிலேயே நாம் நம்முடைய வாழ்வை சரியாக அந்த வீடு பேற்றினோடு முடித்துக் கொள்ள முடியும். அல்லது இந்த ஞானத்தை அடையாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட பிராரப்த கர்மாப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இன்னும் நம் மனம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த புத்தி சக்தியை வந்து இன்னும் கீழ்நிலையில் பயன்படுத்தலாம். மோசமான புத்தகங்களை படிச்சு, மோசமான மனிதர்களோட தொடர்பு படுத்தி, கொலை, கொள்ளை போன்ற கேவலமான செயல்களில் ஈடுபட்டு இன்னும் வினைகளை சேர்த்தி கொண்டு சஞ்சித கர்மாவில கொண்டு போய் சேகரித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சக்கரத்துல சுத்தி கொண்டிருக்கலாம். ஆக இது எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்று இங்கே சொல்ல வந்து, இந்த 3 வினை பயனும் எப்படி நம்ம இடத்துல கையாளப்படுகிறதுனா, மனிதனிடத்தில் மட்டும் இந்த ஆகாமிய கர்மா கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவன்தான் அந்த வினையை தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை இந்த பர்த்ருஹரியுடைய நீதி சதகம் இங்கு உரைக்க வருது. இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தினுடைய சாரம் இங்கே சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதுதான் சாரம். இதை வந்து ஒரே லைன்ல சொல்றது சாரம். அப்போ ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்வதுங்கிறது அவனுடைய கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீயவனாக வாழ்வது அவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்குது. அவனுக்கு தேவையான நன்மைகள் அவனிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு தேவையான தீமைகள் அவனிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் எந்த தேவதைகளும் வர வேண்டியது கிடையாது. நீங்க போய் சிவபெருமான இடத்துல முறையிடுவதனாலோ, நாராயண இடத்துல முறையிடுவதாலோ, பிரம்மாவிடத்துல முறையிடுவதனாலோ அவர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிட முடியாது. ஆக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மட்டுமே மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே ஞானிகளை பொறுத்தவரை அவர்கள் அடைந்த விவேகத்தினாலே, அந்த செயல் விளைவுகளாலே அவர்கள் வாழ்க்கை நிஷ்காமிய கர்மமாக நடைமுறையில் இருக்கின்றது என்பதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருளாக பார்க்கின்றோம். 96வது பாடல். அடுத்து 97. 100 பாடல்ல இன்னைக்கு முடிச்சிருவோம். 97 நிறைய சொல்லிட்டேன், அதனால திருப்பி திருப்பி அதே டாபிக் நம்ம பேச வேண்டியதில்லை. வனே ரணே சத்ரு ஜலாக்னி மத்தியே மகார்ணவே பர்வத மஸ்தகேவா சுப்தம் பிரமத்தம் விஷமஸ்திதம் வா ரக்ஷந்தி புண்ணியானி புரா கிருதானி. இந்த பாடல் 97 என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் கடுமையான காட்டு வழியில் பயணம் செய்தாலோ, பகைவர்கள் மத்தியில் இருந்தாலோ, நீர் மற்றும் நெருப்பை கையாளும் போதிலோ, ஆழமான பெருங்கடலிலோ அல்லது உயரமான மலை உச்சியிலோ, அல்லது உறங்கும் போதோ, விழித்திருக்கின்ற கவனமற்ற நிலையிலோ, அவன் ஏற்கனவே செய்த நல்வினைகள் மட்டுமே அவனை காக்கின்றன அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் 97 சொல்ல வருது. அதாவது இந்த 97வது பாடல் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, ரொம்ப ஆழமான விஷயம். எப்படின்னா, இப்ப நம்ம வந்து நல்வினைகள், நல்ல விஷயங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்துக்கு நல்லது மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறோம், நல்லவனா வாழ்றோம். நிறைய பேர் சொல்லலாம், என்னங்க நம்ம நல்லவனாக வாழ்றோம், ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது, அவன் பாருங்க அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றான், நல்லா இருக்கிறான், ஆனா நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஆனா இந்த நல்லதா வாழ்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? தர்மம்னு பேரு. அப்ப அந்த தர்மம் தலை காக்கும் இல்லையா? அது எப்ப காக்கும்? நமக்கு கஷ்டம் வரும்போது தான் தர்மம் தலை காக்கும். இது நடைமுறை உண்மை. அதாவது இதுக்கு நெறைய உவமானங்கள் நம்ம வாழ்க்கையில சொல்லலாம். நம்ம நல்லவர்களா வாழ்ந்தோம்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு ஆபத்து வர்ற காலத்துல நம்மள காப்பாத்திடும். அதுதான் தர்மம் தலை காக்கிறது அப்படின்னு சொல்றது. இப்ப உதாரணத்துல இப்போ என்னுடைய வீட்ல நடந்த ஒரு சம்பவத்த உங்களுக்கு சொல்றேன். இப்ப என்னுடைய வீட்ல என்னன்னா, என்னுடைய மனைவி வந்து சமையல் அறையில கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கிறா. கேஸ் ஸ்டவ்ல. திடீர்னு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் எடுத்து அட்டெண்ட் பண்றேன். அந்த ஃபோன் சரியா கேட்க மாட்டேங்குது. கிளியரா இல்ல. அப்ப உடனே அந்த ஃபோன எடுத்துட்டு வெளிய வரா. கிளியரா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. அத எடுத்துட்டு வெளிய வந்துடுறா. வெளிய வந்த ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். அந்த ஃபோன்ல பேசிட்டு இருக்க உள்ள அந்த குக்கர் வெடிக்குது. பயங்கரமா பர்ஸ்ட் ஆகுது. அப்படியே பர்ஸ்ட் ஆகி அந்த கேஸ்கெட்டு, அந்த குக்கருடைய அந்த பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா பிச்சுக்கிட்டு போய் அங்கெல்லாம் வீடு பூரா அந்த சாப்பாடு அது இது அந்த இடமே டேமேஜ் ஆயிடுது. ஏகப்பட்ட டேமேஜ் ஆயிடுது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க நடக்கும்னா, நம்ம நன்மைகளே செய்து கொண்டு நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா, நமக்கு வர வேண்டிய கெட்ட நேரத்துல அது என்ன பண்ணும்னா, நம்மள அறியாம வேற வழியில நம்மள வழிநடத்தி கொண்டு போகும். இதுக்கு ஒரு நான் கதை போன பாடத்துல சொன்னேன். ஒரு பாம்பு வந்து வாழ வேண்டும் என்ற நியதி இருந்தா, அத ஒரு பாம்பாட்டி வந்து ஒரு கூடையில போட்டு அவன் வீட்ல மறந்து வச்சுட்டு போயிட்டான். 10 நாள் கழிச்சு தான் அவன் வரப்போறான். ஆனா அந்த 10 நாள் கழிச்சு அவன் வர்றதுக்குள்ள அந்த பாம்பு செத்து போக போகும். சாப்பாட்டு வழி இல்லாம சாகப் போகுது. ஆனா அந்த விதியினுடைய வலிமை எப்படி இருக்கு? அந்த பாம்பினுடைய புண்ணிய கர்மாப்படி, அது இன்னும் கொஞ்சம் உயிர் வாழ வேண்டும் என்ற நியதி இருக்கிறதுனால, அந்த இயற்கை என்ன பண்ணுது? ஒரு எலிய அனுப்புது. அந்த எலி போய் அந்த மூங்கில் கூடைய கடிச்சு ஓட்ட பண்ணி, அது உள்ள என்ன இருக்குன்னு போய் பாக்குது. ஏதோ தக்காளி வச்சிருப்பாங்களாங்கிற ஆசையில அத கடிச்சு உள்ள போய் பாக்குது. ஆனா அங்க பாம்பு பசியோட இருக்கு. சாகுற நிலையில கிடக்குது. 4 நாள் ஆச்சு. பசியோட சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கிடக்குது. அப்படியே சுருண்டு துவண்டு போய் கிடக்குது. அப்ப அந்த எலி உள்ள போன உடனே அத பிடிச்சு சாப்பிட்டுடுது. அப்ப அது உயிர் பிழைச்சுக்குது. அந்த உணவு கிடைச்சிடுச்சு. இன்னும் அது வாழ்ந்துடும். இப்ப அதுக்கு ஓட்டையும் கிடைச்சிடுச்சு. வெளிய தப்பிக்கிறதுக்கான ஓட்டையும் கிடைச்சிடுச்சு. அப்ப அந்த ஓட்டை வழியா அது தப்பித்து போயிடுது இல்லையா? அப்ப இது எப்படி நடந்தது? இது வந்து இயற்கையினுடைய நியதி. அது மாதிரி நாம நல்லது செஞ்சோம்னா, அதுதான் இங்க சொல்ல வராரு. ஒருவன் கடுமையான காட்டு வழியில போனா என்ன? திருடர்கள், கொள்ளையர்கள் வரலாம். அப்ப நம்ம தப்பிக்க முடியும். நம்ம நல்லது செஞ்சிருந்தா நம்மள இயற்கை காப்பாத்தும். பகைவர்கள் மத்தியிலோ, நீர் மற்றும் நெருப்பை கையாளும் போதோ, ஆழமான பெருங்கடலிலோ, உயரமான மலை உச்சியிலோ, உறங்கும் போதோ, விழித்திருக்கின்ற கவனமற்ற நிலையிலோ, ஏற்கனவே நாம் செய்த நல்வினைகள் தான் நம்மை காக்கின்றன. அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த 97வது பாடல்ல சொல்றாரு. அப்ப நம்ம நல்லது செஞ்சா தர்மம் தலை காக்கும். அது வர வேண்டிய நேரத்துல வரும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கே நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அப்படி இல்ல. நமக்கு ஆபத்தான நேரத்துல நம்மள காப்பாத்துது இல்ல, அதுதான் தர்மம். இப்ப என்னுடைய வீட்ல வந்து அந்த இன்சிடென்ட் நடந்திருந்தா, அந்த ஃபோன் வந்து சரியா சிக்னல் கிடைக்கலன்னா வெளிய போகாம அங்கேயே இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? உடம்பெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருக்கும் பீஸ் பீஸா. அப்போ ஒரு பெரிய டேமேஜ் ஆயிருக்கும் அல்லது மருத்துவ செலவாயிருக்கும். உடல் ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் நெறைய சிரமத்த குடுத்திருக்கும். அப்ப அதுலருந்து நம்ம தப்பிக்கிறோம் அப்படின்னா, அதுதான் இங்க இயற்கையினுடைய நியதி, இறைவனுடைய கருணை, அந்த வினையினுடைய பலன் என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படித்தான் நம்ம இதெல்லாம் பார்க்கணும். அப்ப இங்க நல்வினைகளுக்கான பலன் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். அது எப்ப வருமோ அப்பத்தான் வரும். அது தர்மம் தலை காக்க வேண்டிய நேரத்துல கட்டாயம் காக்கும் என்று இந்த பாடல்ல சொல்றார். இன்னும் 2 பாடல் இருக்கு. 98 யா சாதும்ச கலான் கரோதி விதுஷோ மூர்கான் ஹிதாந்த வேசினஹா பிரத்யக்ஷம் குருதே பரீட்சம் அம்ருதம் ஹாலாஹலம் தச்சனா தாம் ஆராதய சத்கிரியாம் பகவதீம் போக்தும் பலம் வாஞ்சிதம் ஹே ஷாதோ வெசரினைர் குணேசு விபுலேஸ் வாஸ்தாம் விருதாமா கிருதாஹா. இந்த பாடல் 98 என்ன சொல்லுதுன்னா, மேன்மக்களே தீயவர்களையும் நல்லவராகவும், அறிவிலிகளையும் அறிஞர்களாகவும், பகைவரையும் நண்பராகவும், கண்ணுக்கு தென்படாததை நேரில் தெரிவதாகவும், கொடிய ஆழகால நஞ்சினையும் அமுதாகவும் மாற்றக் காட்டுகின்ற மகத்தான உங்களது உயர்ந்த நல்வினைகள் எனும் பகவதியை கொண்டு விரும்பிய அனைத்தையும் அடைய வழிபடுவீராக. மற்ற பல குணங்களில் வீணாக நம்பிக்கை வைக்காதீர்கள் என்று இங்க சொல்றார். இந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு ஆழமான உண்மையை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அந்த நல்லவர்களை பார்த்து பேசுறாரு. மேன்மக்களே, அந்த தீயவர்களை கூட நீங்க நல்லவரா மாத்திடுறீங்க. அறிவற்றவனை கூட நீங்க அறிவாளியா மாத்திடுறீங்க. எதிரியை கூட நண்பனாக பாக்குறீங்க. கண்ணுக்கு தெரியாததை கூட கண்ணுல தெரிய வைக்கிறீங்க. அது மட்டுமா,
கொடிய ஆழகால விஷத்தை கூட நீங்க அமுதமாக மாற்றி காட்டுகின்ற அளவுக்கு நீங்க மிக உயர்வாக இருக்கின்றீங்க. அப்படிப்பட்ட உத்தமர்களாகிய உங்களுடைய உயர்ந்த நல்வினைகள், நீங்கள் செய்த நல்ல செயல்கள், அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா? பகவதியை கொண்டு. சத்கிரியாம் பகவதீம் போக்தும் பலம் வாஞ்சிதம். அதாவது நீங்கள் செய்த அந்த நல்ல காரியங்கள் என்கின்ற பகவதி தேவி, அவளை கொண்டு அவளை வழிபடுங்கள், விரும்பிய அனைத்தையும் நீங்கள் அடைவீராகங்கிறார். அதாவது இங்க அந்த வினைதான் தெய்வம் என்று சொல்றார். எவ்வளவு ஒரு ஆழமான உண்மையை சொல்றாருன்னா, தெய்வம் எங்கேயோ இல்ல, நீ நினைக்கிற மாதிரி சிவனோ விஷ்ணுவோ இங்க பிரம்மனோ கிடையாதுப்பா. தெய்வமே உன்னுடைய செயல்தான். ஆகவே நீ செய்கின்ற செயல்தான், அந்த நல் வினைகள் தான் இங்கு பகவதி. ஆகவே அந்த பகவதியை கொண்டு நீ விரும்பிய அனைத்தையும் அடைய அவளை வழிபடுவீராக. பகவதியை கொண்டு விரும்பிய அனைத்தையும் அடைய வழிபடுவீராக. மற்ற பல குணங்களில் வீணாக நம்பிக்கை வைக்காதீர்கள் அப்படின்ட்டு வெளிப்படையாவே சொல்லிடுறாரு. அதுதான் இந்த பாடல். தாம் ஆராதய சத்கிரியாம் பகவதீம் போக்தும் பலம் வாஞ்சிதம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹே சாதோ விசனைர் குணேசு விபுலேஸ் வாஸ்தாம் விருதாமா கிருதாகா. அப்ப மற்ற தேவையற்ற காரியங்களை, குணங்களில் நீங்கள் நம்பிக்கை வைத்து காலங்களை விரயம் செய்யாதீர்கள் என்று சொல்றார். அப்போ இந்த நீதி சதகம் நமக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நாம் செய்கின்ற செயல் விளைவுகளையே தான் நம்மை வாழ வைக்கும். அது நல்ல செயலாக இருந்தா நம்ம நல்லா வாழ வைக்கும், கெட்ட செயலாக இருந்தா நம்ம கண்டிப்பாக கஷ்டத்தோடு தான் வாழ வைக்கும். இதில் சந்தேகமே தேவையில்லை என்று பார்க்கிறோம். இன்னும் 2 பாடல் முடிச்சிடுறேன். இன்னும் 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். குணவத குணவத்வா குருவதா காரிய ஜாத்தம் பரிணதிரிவாதார்யா யத்னதா பண்டிதேன அதிரவ சக்ருதானாம் கர்மணாம் ஆவிபத்தே பவதி ஹிருதயதாஹி சல்யதுல்யோ விபாகா. இந்த பாடல் 99 என்ன சொல்லுதுன்னா, நல்லதோ கெட்டதோ ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாக அறிவாளி அதன் விளைவுகளை ஆராய்ந்து செயல்படுகின்றான். அவசரத்தில் செய்த செயல்கள் சாகும் வரை ஒரு அம்பை போன்று உள்ளத்தினை வருத்துவதாக இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே நமது குணம் எந்த நிலையில் எப்படி வெளிப்படுகின்றது என்பதை பொறுத்து நாம் கவனமாக நம்முடைய வாழ்க்கையை கையாள வேண்டும் என்று இந்த பாடல்ல தெளிவுபடுத்துறார். 99வது பாடல் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் செய்கின்ற செயல் நல்லதோ கெட்டதோ, ஆனா அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். ஏன்னா அதுக்குத்தான் உங்களிடத்துல அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களிடத்துல புத்தி விழித்துக் கொள்ளப்பட்டிருக்கு. ஆகவே உங்களுடைய விவேகத்தை கொண்டு அந்த செயலை செய்யலாமா வேண்டாமா, அதனால் நன்மை வருமா தீமை வருமா என்று நீங்கள் தொடங்குவதற்கு முன்பாக அதை பற்றி ஆராய்ந்து செயல்படுங்கள் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்றார். அதை ஆராயாமல் நீங்கள் செய்துவிட்டால் அவசரத்தில் செய்த செயல்கள் சாகும் வரை ஒரு அம்பை போன்று உங்களுடைய உள்ளத்தினை வருத்துவதாக இருந்து கொண்டிருக்கும். ஆகவே நமது குணம் எந்த நிலையில் எப்படி வெளிப்படுகின்றது என்பதை எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே இங்க நம்ம இடத்துல இருக்கிற குணம், அதாவது நம்முடைய சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்ற 3 குணங்கள்ல நம்ம நடைமுறையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்த குணங்கள் அதிகமா சத்துவ குணத்துல மேலோங்கி இருந்தா நாம செய்கின்ற செயல்கள் நல்ல செயல்களாக இருக்கும். அப்ப அந்த செயல்கள் செய்வதற்கு முன்னாடி அந்த விழித்துக் கொண்ட விவேகம் கூட சத்துவ குணத்தில் தான் வெளிப்படும். ரஜோ குணத்திலேயோ தமோ குணத்திலேயோ வெளிப்படாது. ஏன்னா ரஜோ குணம்ங்கிறது அவசர அவசரமா செய்ய வைக்கும், ஆர்ப்பாட்டமா வாழ வைக்கும். தமோ குணமா நம்மள முட்டாளா சோம்பேறியா வாழ வைக்கும். அங்க ஒரு மந்தத்தன்மை தான் இருக்குமே தவிர அங்க விழித்துக் கொண்ட விவேகம் எல்லாம் இருக்காது. ஆகவே நம்ம மேலோங்கிய சத்துவ குணத்துல இந்த சமுதாயத்துல நம்ம எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்னாடியும் அந்த விழிப்புணர்வை கொண்டு நாம் அதை ஆராய்ந்து நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தினை இங்க 99வது பாடல்ல முன்னிறுத்துகிறார். அடுத்தது 100வது பாடல். பீமம் வனம் பவதி தஸ்ய புரம் பிரதானம் சர்வோ ஜனஹா ஸ்வஜனதாம் உபயாதி தஸ்ய கிருஷ்ணா ச பூர்வ பவதி சன்னி திரத்ன பூர்ணா யஸ்யாஸ்தி பூர்வ சுக்ருதம் விபுலம் நரஸ்ய. இது 100வது பாடல். இந்த பாடலோட நாம் இந்த பர்த்ருஹரி அருளிய நீதி சதகத்தை நாம் நிறைவு செய்யறோம். இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, எந்த மனிதனுக்கு அவன் செய்த நல்ல செயல் விளைவுகளால் முந்தைய நல்ல வினைகள் நிறைய சேர்ந்திருக்கின்றனவோ அவைகளெல்லாம் இப்போது நன்மை செய்ய தொடங்கிவிட்டது. அந்த வகையிலே அந்த நல்லவனுக்கு மிக கொடிய காடும் தலைநகரமாகின்றது. அனைத்து மக்களும் அவனுக்கு நல்ல உற்றார் உறவுகளாக மாறிவிடுகின்றார்கள். இந்த ஒட்டுமொத்த பூமியும் அவனை பொறுத்தவரை செல்வமும் ரத்தினங்களும் செழிப்பாக இருக்கின்ற, சுகமாக வாழுகின்ற சொர்க்கம் என்பதாக இந்த பாடல் 100வது பாடலிலே நிறைவு செய்கின்றார்.
அதாவது இந்த 100வது பாடல்ல அவர் சொல்ல வர விஷயம் இவ்வளவுதான். ஒரு மனிதன் வந்து சுகமாக சொர்க்கபோக வாழ்க்கையை அனுபவிக்கணும் என்று ஆசைப்பட்டான் என்றால், அவனுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கம் இருக்க வேண்டும். நல்ல காரியங்கள் செய்யப்பட வேண்டும். அப்ப அந்த மாரி அவன் நல்லது செய்து ஒழுக்கமாக வாழ்ந்தான் என்றால், நல்ல செயல் விளைவுகளால அந்த செயல்கள் அவனுக்கு என்ன பண்ணி குடுக்கும்? மிகப்பெரிய கொடுமையான காடாக இருந்தா கூட அவனுடைய வாழ்க்கையை தலைநகரமாக எல்லாம் நிறைந்த மேஜர் சிட்டி மாரி உருவாக்கி குடுத்துரும். அவன் கஷ்டப்பட வேண்டியதே இல்ல. அந்த அளவுக்கு எல்லா சௌகரியங்களையும் கொண்டு வந்து அவன் முன்னாடி குடுத்துரும். அப்புறம் அந்த உலகம்ங்கிற இந்த ஒட்டுமொத்த ஜனங்களுமே அவனுக்கு எப்படி இருப்பாங்க? எல்லாருமே உற்றார் உறவினர்களாக மாறி விடுவார்கள். அவனுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த பூமியும் அவனை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும்? நெறைய செல்வங்களும், ரத்தினங்களும் நிறைந்த ஒரு செழிப்பான நகரமாக, சுகமான வாழ்க்கை வாழுகின்ற சொர்க்கமாக மாறிவிடும் என்று இந்த 100வது பாடலிலே மனிதனுடைய வினை பயனுக்கான விளைவுகளை முன்னிறுத்தி பர்த்ருஹரினுடைய நீதி சதகம் நிறைவு பெறுகிறது. ஆக இந்த பாடல்களை மீண்டும் மீண்டும் கேளுங்க. அவர் என்ன சொல்ல வராருங்கிற ஆழமான உண்மைய புரிஞ்சுக்குங்க. அப்ப இங்க எல்லாமே நம்ம கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்வதை நம்ம நடைமுறைப்படுத்திக்கணும். உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்திக்கணும். மற்றபடி வேறு யாரும் நம்மை வாழ வைக்க முடியாது. ஏன்னா நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? நம்முடைய அறிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவு தான் பகுத்தறிவு, புத்திசாலித்தனம், அந்த தெய்வீக நிலை. அந்த நிலைய நம்ம நடைமுறைப்படுத்தினா அதுக்கு பேர் என்ன? செயல்கள். அந்த செயல்களை வந்து அவர் எப்படி பார்க்கணுங்கிறாரு? அதுதான் பகவதிங்கிறாரு. அதுதான் தேவி, அதுதான் தெய்வீகம். ஆகவே நாம் செய்கின்ற செயலே அந்த தெய்வீக நிலையில இருந்தா எல்லா வகையிலும் நன்மை செய்யும். அப்ப அது எப்படி தெய்வீகமாக மாறும்? நிஷ்காமிய கர்மத்துல தான் மாறும். நிஷ்காமிய கர்மம்னா என்ன? நான் எனது அல்லது என்னுடையது என்ற அபிமானம் இல்லாம அந்த காரியத்தை நம்ம இந்த சமுதாயத்தில் செய்றோம். எந்த காரியம் வேணா நம்ம இந்த சமுதாயத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய பிராரப்த கர்மத்தின்படி அதை நம்ம செஞ்சுகிட்டு இருக்கிறோம். ஆனா அது என்னுடைய செயல் இல்ல. எல்லாம் என்னை வழிநடத்துகின்ற அந்த இறை செயல் என்றவாக நம்ம அவனிடத்தில் அர்ப்பணம் செய்யும்போது என்னவா மாறுது? கர்ம யோகமாக மாறிடும். அந்த பலன் என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது நற்பலன்களாக மாறி, நீங்க அதை எதிர்பார்க்கலனாலும் இயற்கை வந்து குடுத்துரும். அது வந்து ரிதம்னு பேரு. இப்போ மற்ற இயற்கையினுடைய நியதியில எப்படி எல்லாம் சரியாக இயங்குதோ, அந்த மாரி நம்முடைய வாழ்க்கையை அது சரியாக இயங்க வைக்கும் என்ற ஒரு ஆழமான உண்மையை இந்த பாடல் மூலமா நம்ம பார்க்கிறோம். ஆக நாம் இன்றைக்கு இந்த பர்த்ருஹரியினுடைய நீதி சதகத்தை நிறைவு செய்கின்றோம். நன்றி. ஓம் தத் சத்.